எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க தமிழ். பல்லவன் பாண்டியன் பாஸ்கரன் கதையோட தொடர்ச்சி. சார், நான் சக்திவேல் பேசுறேன். ஒரு முக்கியமான விஷயம் சார். இன்ஸ்பெக்டர் ரத்தினம் தன் துப்பாக்கியால தானே சுட்டுக்கிட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டாராம் சார். இங்க ஊரே ஒரே பரபரப்பா இருக்குதுங்க சார். இதை கேட்ட பாஸ்கரனிடம் இருந்து ரிசீவர் நழுவுகிறது. ரிசீவர் ஒரு புறம் நழுவ மறுபுறம் பாஸ்கரன் தடுமாறியபடி நாற்காலியை தேடி பிடித்து விழுந்தான். என்ன பாஸ்கரன், ஏதாவது பேட் நியூஸா? சந்திர பிரகாஷ் கச்சிதமாக கேட்டார். ஆமா சார், இட் இஸ் எ வெரி பேட் நியூஸ். என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? கட்டாயமா சார். உங்க நண்பர், அதான் இன்ஸ்பெக்டர் ரத்தினம், தற்கொலை செஞ்சுக்கிட்டாராம். மை காட்! ஸ்பிரிங்கை போல எகிரிக்கொண்டு எழுந்தார் சந்திர பிரகாஷ். முகம் சணத்தில் பேயறைந்த மாதிரி மாறிவிட்டது. பாஸ்கரன் நெற்றியை தேய்த்து கொண்டான். நடுவில் துர்கா தலைவேறு தெரிய தொடங்கியது. வந்தது முதல் அவன் பதற்றத்தோடேயே இருக்கிறான். தலை வலிக்குதா? 2 பேருக்கும் காப்பி போட்டு கொண்டு வரட்டுமா? அக்கறையாக கேட்கிறாள். அவனுக்கும் காப்பி தேவைப்பட்டது. என்றான். மிக சந்தோஷமாக திரும்பி போனாள். பாஸ்கரன், நான் இப்பவே கிளம்புறேன். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எனக்கும் தான் சார். மெத்துன்னு ஒண்ணு தனியா கிடையாது. புரிஞ்சுக்க கஷ்டமான ஒரு கணக்கு அதுன்னு சொன்னீங்களே. ரத்னத்தோட தற்கொலைய பத்தி கேள்விப்பட்ட பிறகும் அதே கருத்து தானா உங்களுக்கு? சந்திர பிரகாஷ் கொஞ்சம் அழுத்தமாகவே கேட்டார். பாஸ்கரனால் பதில் சொல்ல முடியவில்லை. பாஸ்கரன், நீங்க பெரிய எழுத்தாளர், நான் மறுக்கல. ஆனா எல்லா விஷயத்தையும் அறிவு பார்வை பார்த்தே புரிஞ்சுக்க முடியாது பாஸ்கரன். சில புதிர்களை புரிஞ்சுக்க அதுல இறங்கணும். இந்த தர்ம சங்கடமான நிலையிலையும் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்க விரும்புறேன். சமணப்பட்டி கரட்டு மலையில நிறைய மர்மங்கள் புரிஞ்சுக்கவே முடியாதபடி இருக்கு. அதை நீங்க மனசு வச்சா புரிஞ்சுக்க முடியும். அதன் மூலமா தங்க புத்தர் சிலை மட்டும் இல்ல, பல அதிசயங்களையும் கண்டறிய முடியும். அப்படி நீங்க கண்டு அறிஞ்சிட்டா இது இந்தியன் ஆர்கியாலஜிக்கு நீங்க பண்ற பெரிய சர்வீஸா இருக்கும். ஒரு எழுத்தாளரா நீங்க இருக்கிறதால மட்டும் நான் இதை சொல்லல. இதையெல்லாம் கடந்து அந்த கரட்டுக்கும் உங்களுக்கும் அமானுஷ்யமான ஒரு தொடர்பும் இருக்கு. இல்லைன்னா உங்க பேர் அந்த கல்வெட்டு பாடல்ல இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அதனால அவசியம் நீங்க இந்த மர்மங்களை கண்டறிஞ்சு உலகத்துக்கு தெரியப்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன். இதுக்கு உங்களுக்கு எல்லாவித உதவியையும் செய்ய நான் தயாரா இருக்கேன். இப்ப நான் புறப்படுறேன். சந்திர பிரகாஷ் தூசு தட்டியபடி கிளம்பினார். எதிரில் காஃபியோடு வந்தாள் துர்கா. சாப்பிட்டுட்டு போங்கோ. பரவாயில்லம்மா, தேங்க்ஸ். நீங்க சாருக்கு என்ன வேணும்? துர்கா உடனே நேராக பாஸ்கரனை பார்த்தாள். அவள் உதடு ஏதேதோ சொல்ல துடித்தது. பாஸ்கரன் முந்திக் கொண்டான். அவங்க என் நைபர் மிஸ்டர் சந்திர பிரகாஷ். ஓ அப்படியா? ரொம்ப அஃபெக்ஷனோட இருக்காங்களே. வெரி குட். நாசுக்காக வியப்பை வெளிப்படுத்திக் கொண்டு சந்திர பிரகாஷ் வெளியேற தொடங்கினார். துர்கா முகத்தில் ஏமாற்றம் கும்மி அடித்தது. அவனை நெருங்கி சென்று காஃபியை நீட்டினான். அவன் அவளை அளந்தபடியே காஃபியை வாங்கி கொண்டான். ஆமா, உங்களை ஒண்ணு கேட்கலாமா? நான் இன்னும் நைஃபர் தானா? அவள் அப்படி கேட்பாள் என்று தெரிந்தோ என்னவோ. வேற நீ யாராம்? அழுத்தமாக கேட்டான். அவள் கண்கள் அடுத்த கணம் ஈரமானது. முத்து உருளத் தொடங்கியது. அவனுக்கு புரிந்து போனது. காஃபியை ஒரு ஓரமாக வைத்தான். ஒரு முற்றும் முடிவுமான பதிலை அவளுக்கு சொல்லியே தீர்வது என்பது போல ஏறிட்டான். இதோ பாரு துர்கா, நான் ஒரு ரைட்டர். மனிதர்களை ஊடுருவ முடிஞ்சவங்களாலதான் வெற்றிகரமான எழுத்தாளரா இருக்க முடியும். அந்த வகையில உன்னோட எண்ணம் எனக்கு தெரியாம இல்ல. நீ என்ன விரும்புறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்னால ஒரே சமயத்துல 2 பெண்களை நேசிக்க முடியாது. அது நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். துர்கா சரையலென்று குத்துவது போல பார்த்தாள். கண்ணீர் முத்துக்களிலும் எண்ணிக்கை கூட தொடங்கியது. அலறதுல அர்த்தம் இல்ல துர்கா. நான் அருள்மொழிங்கிற பொண்ணை நேசிச்சிட்டு இருக்கேன். ஐ எம் சாரி. உன் எண்ணத்தை மாத்திக்கோ. அதுக்காக உடனே உன்னை நீ என் தங்கை மாதிரின்னு சொல்ல மாட்டேன். அப்படி சினிமால வேணா சொல்லலாம். என் வரையில நீ என்னோட நல்ல ஃப்ரெண்டு. உன் அன்பை நீ நட்பா காட்டலாம். ஈவன் வாடா போடான்னு கூட கூப்பிடு. ரொம்ப சந்தோஷப்படுவேன். புரிஞ்சுக்கோ. புரிஞ்சுப்பேன்னு நம்புறேன். சொன்னபடியே வெளியே பார்த்தான். மீனாட்சி சுந்தரம் வந்து கொண்டிருந்தார். துர்கா சிலையாகி விட்டிருந்தாள். கண்ணீர் அருவியாக மாறியிருந்தது. துர்கா, என் புரொஃபசர் வர்றார். நீ இப்படி நிக்கிறத பார்த்தா என்ன தப்பா நினைப்பார். முதல்ல கண்ணை தொடச்சிக்கோ. கிளம்பு. அவன் பேச்சில் படபடப்பு துணிக்க தொடங்கியது. அவளும் கண்ணீரை துடைத்து கொண்டாள். வேகமாக அங்கிருந்து கிளம்பவும் ஆரம்பித்தாள். மீனாட்சி சுந்தரத்தை பார்த்து கொண்டே தாண்டி போனாள். வாங்க சார், வாங்க. என்ன பாஸ்கரா, யார் அந்த பொண்ணு? ஏன் ஒரு மாதிரி இருக்கா? அது ஒண்ணும் இல்ல சார். ஒரு நாவல் படிக்க கேட்டா போய் பாடத்தை ஒழுங்கா படின்னேன். அதான்.
பாஸ்கரன் செயற்கையாக சமாளிப்பதை அவர் உணர்ந்த போதிலும் அதற்கு மேல் துர்காவை பற்றி அவர் எதுவும் பேசவில்லை. நாற்காலியில் போய் அமர்ந்தார். கொஞ்சம் பெருமூச்சு விட்டார். காஃபி இருக்கு, சாப்பிடுறீங்களா? இருக்கட்டும்பா. ஆமா, உனக்கும் ஒன்னும் டைட் ஷெட்யூல் இல்லையே. வழக்கம் போலத்தான் சார். என்ன சார் விஷயம்? நிறைய பேசணும் பாஸ்கரன். எல்லாமே ரொம்ப அப்நார்மல் எக்ஸ்பீரியன்ஸ். கிட்டத்தட்ட என்ன அனுபவங்களும் அப்படித்தான் சார். அப்ப உன் அனுபவத்தை முதல்ல சொல்லேன். மீனாட்சி சுந்தரம் தூண்டவும் பாஸ்கரன் தன் சமணப்பெட்டி அனுபவங்களை சொல்ல ஆரம்பித்தான். சமணப்பெட்டி. கோனார் தாத்தாவை சுற்றி ஊரே திரண்டு இருந்தது. சக்திவேலும் அங்கே இருந்தான். தாத்தா ஏக வருத்தத்தில் இருந்தார். நான் படிச்சு சொன்னேன். அந்த இனிசிபெட்டரு கேட்கல. இப்ப செத்து சவமாவி கிடக்கான். வீம்பு பேசினாலே இப்படித்தான் என்றபடி தாத்தா ஒரு சிட்டிகை பொடியை மூக்கில் ஏற்றி கொண்டார். கொஞ்ச நாளா நிம்மதியா இருந்தோம். அப்பப்ப கண்ணு பட்ட மாதிரி இப்படி ஆயிடுது. இனியாச்சும் பயந்து நடந்துகிட்டா சரி என்றது ஒரு பெருசு. கோனார் தாத்தா அதை ஆமோதித்தபடியே சக்திவேலை பார்த்தார். அவன் மிடறு கட்டினான். என்னடா மயில்சாமி மவனே, நீதான் இதுக்கெல்லாம் ஆரம்பம்னு நினைக்கேன் என்று தாத்தா ஒரு மாதிரி இழுக்கவும் சக்திவேலுக்கு உறுத்தியது. என்ன தாத்தா சொல்றீங்க என்றான் கொஞ்சம் கமறியபடி. என்ன சொல்லுறேனா? சுரக்காய்க்கு உப்பில்ல, சுண்டவத்த கஞ்சியில உவப்பில்லைங்கிற. விளக்கண்ண, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டியா நீ? தாத்தா. என்ன தாத்தா? பொசக்கட்ட பையல. ஆமா, அது யாருடா? அது புதுசா ஒரு ஆள் வந்து செத்து போன இன்ஸ்பெக்டராண்ட கூட கித்தாப்பா பேசிக்கிட்டு இருந்தது. அவரு ஒரு எழுத்தாளர் தாத்தா. அவர் எப்படி இங்க வந்தாரு? சக்திவேல் மௌனமாக தாத்தாவை பார்த்தான். கேட்கல, நீதானே வர சொன்ன. அவன் மௌனம் அதை ஆமோதித்தது. இப்படி ஊமை கோட்டானா நின்னா எப்படி? ஊர் நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையாக்கும். பாத்தில்ல, இனிமேலாச்சும் அந்த கரட்டை பத்தி நினைக்காம உருப்படுற வழிய பாரு. ஏதோ சாத்தாஞ்சாமி இருக்கவும் தப்பு பண்ணாலும் பொழைச்சி கிடக்கீக. இனி ஒரு பையன் இந்த ஊர் பக்கம் வரக்கூடாது. எதுக்கும் இருக்கட்டும்னு ஒரு சாங்கியம் பண்ணி சாந்தி பண்ண போறேன். இல்லாட்டி என் கண் எதிரிலேயே இந்த ஊர்ல ஒருத்தரும் உசுரோட இல்லாம போயிடுவீங்கடா நாயங்களா. தாத்தா உச்சகட்ட சலிப்போடு அங்கிருந்து ஊன்றுகோலோடு விலக ஆரம்பித்தார். சக்திவேலுக்கு என்ன பேசுவது, எதை பேசுவதென்றே தெரியவில்லை. சோர்வோடு வீட்டுக்கு வந்தபோது மகேஸ்வரி ஊருக்கு கிளம்பி கொண்டிருந்தாள். கூட்டிக் கொண்டு போக மாமாவும் ஊரிலிருந்து வந்திருந்தார். மாப்பிள்ள, அப்ப நாங்க கிளம்புறோம். என்ன மாமா அவசரம்? சரிதான், லீவு முடிஞ்சு போச்சுல்ல, புள்ள படிக்க போக வேண்டாமா? சக்திவேல் மகேஸ்வரியை நிமிர்ந்து பார்த்தான். மகேஸ்வரி ஜாடை காட்டி தனியே அழைத்தாள். போனான். சக்தி, நான் போறேன், நீ இங்க ஜாக்கிரதையா இருந்துக்க. சரி பிள்ளை. என்கிட்ட சரின்னு சொல்லிட்டு அப்புறமா புதையல் ஆசையில அந்த கரண்ட் பக்கம் போயிடாத. இப்பதான் கோனார் கல்லடு ஒரு போட்டு முடிச்சிச்சு. இப்ப நீயா? யார் சொன்னா என்ன, நல்லதுக்கு தானே. நீ இப்படி வில்லங்கம் பண்றது தெரிஞ்சு அப்பா அத்தைக்கிட்ட வருத்தப்பட்டுச்சு. உன் பையனை உருப்படுற வழிய பார்க்க சொல்லு. இப்படியே இருந்தா என் மகளை நான் கட்டி கொடுக்கறத பத்தி யோசிக்க வேண்டி வரும்னு சொல்லிச்சு. அந்த பதில் சக்திவேலை கொஞ்சம் குத்தியது. கலக்கத்தோடு நிமிர்ந்து பார்த்தான். அவள் தொடர்ந்தாள். இதோ பாருத்தான், என் மனசு பூரா நீதான் இருக்க. நீ வீணாயிடக்கூடாதுன்னு தான் இத சொன்னேன். 4 காசு சம்பாதிக்கிறவங்களதான் யாரும் விரும்புவாங்க. இல்லாட்டி பெருசா எதையாவது சாதிச்சு காட்டணும். 2ல ஏதாச்சும் ஒன்ன பண்ணு. உனக்காக நான் காத்துக்கிட்டே இருப்பேன். நான் காத்துக்கிட்டு இருக்கிறத மனசுல வச்சுக்கிட்டு ஜாக்கிரதையா பொறுப்பா நடந்துக்கோ. மகேஸ்வரி அற்புதமாக அவனுக்கு தன்னை பற்றி சொல்லிவிட்டு கொஞ்சம் கலங்கிய விழிகளோடு புறப்பட்டான். சக்திவேல் வெளியே வந்தான். இவர்கள் எச்சரிக்கையை கணக்கில் எடுத்துக் கொள்வதா, இல்லை தனது அனுபவத்தை கணக்கில் எடுத்துக் கொள்வதா? சிலை பேசியதும் அதை தொடர்ந்து நடந்ததும் சாதாரண விஷயங்களா? அது பயந்து ஒதுங்குவதற்காகவா, வியந்து புரிந்து கொள்வதற்காகவா? மண்டையை பிராண்டிய கேள்விகளோடு கரட்டை பார்த்தான். பாஸ்கரன் இருந்தால் சரியான பதிலை சொல்வான் என்று தோன்றியது. இப்பொழுதுதான் வந்துவிட்டு போயிருக்கிறான். எனவே நாமே போய் பார்த்தால் என்ன? மதுரைக்கு போவதுதான் சரி என்று பட்டது. எதை சாக்கு வைத்து புறப்படலாம்? தாடையை தேய்க்க தொடங்கிவிட்டன சக்திவேலின் கரங்கள். பாஸ்கரன் அவ்வளவையும் சொல்லி முடித்திருந்தான். மீனாட்சி சுந்தரம் கைகளை பிசைந்து கொள்ள ஆரம்பித்தார். என்ன சார், கல் பேசுங்கிறத பற்றிய உங்க கருத்து என்ன? பாஸ்கரன் சாரத்துக்கு வந்தான். உன் கருத்து என்ன? கல்லெல்லாம் பேசாது, எல்லாம் போய் யாரோ மைக்ரோசிப் லெவல்ல கம்ப்யூட்டர் தனமா ஏதோ பண்றாங்கன்னு நினைக்கிறியா? ஆமா சார். அப்ப தற்கொலைகளை பத்தி என்ன சொல்ற?
எந்த ஒரு மரணத்தையும் நான் பார்க்கல சார், சொல்றதைத்தான் கேட்குறேன். அப்ப அது கொலைங்கிறது உன்னோட கருத்தா? ஆமா சார். அப்ப இதை எதுக்கு பண்றாங்க? என்ன பயமுறுத்த, இல்ல என்ன வியப்புல ஆழ்த்த, இல்ல என்கிட்ட எதையோ எதிர்பார்த்து. சோ டோட்டலி எல்லாம் மனுஷ செயல், அங்க எந்த அமானுஷ்யமும் கிடையாதுங்கிற? டெஃபினட்டா சார். சரி, என் அனுபவத்தை சொல்றேன். நீ பேசுற ஒரு கல்லை பத்தி கேட்ட. வழிபாட்டுக்குரிய ஒரு சிற்பம் இருக்கு, சரபேஸ்வரர்ங்கிறது அதுக்கு பேரு. அத வழிபட ஒரு முறை இருக்கு, அதுக்குன்னு பிரத்யேக மந்திரம் இருக்கு. இதை சொல்லி ஒரு பெண் தன் எதிரிகளை எல்லாம் ஜெயிச்சு வெற்றிகரமா வலம் வந்துகிட்டு இருக்கா. அது மட்டும் இல்ல, அமானுஷ்யமா ஒரு பெரிய அனுபவம் எனக்கு யானை மலையில ஏற்பட்டது. நமக்கும் வானத்துல இருக்கிற நட்சத்திரங்களுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குன்னு கேள்விப்பட்டு நான் அதை ஆராய்ச்சி செய்தேன். அது உண்மைன்னு தெரிய வந்திருக்கு. நீங்க என்ன சொல்ல வர்றீங்க சார்? நீ தட்சிண ரகசியம் புத்தகத்தையே மறந்துட்டு பேசுற, அதோட தொடர்ச்சி தான் நீ. ஆமா, எங்க அந்த புத்தகம்? மீனாட்சி சுந்தரம் கேட்கவும் பாஸ்கரனுக்கு கொஞ்சம் சுருக்கென்றது. அதுதான் பாயாசம் பட்டு நைந்து வீணாகி விட்டதே. தயக்கத்தோடு, சார் அது ஸ்பாயில் ஆயிடுச்சு சார் என்றான். மீனாட்சி சுந்தரத்திற்கு பகீர் என்றது. என்ன பாஸ்கர், அது எப்பேற்பட்ட புத்தகம் தெரியுமா? அது போய் அழிஞ்சு போச்சுன்னு சொல்றியே, எப்படிப்பா? மீனாட்சி சுந்தரம் எகிரினார். சார், நான் அதை பத்திரமா தான் சார் வச்சிருந்தேன். ஆனா கை தவறி பாயாசம் அது மேல கொட்டி பாஸ்கர் நடந்ததை சொல்லி முடித்தான். இல்ல பாஸ்கரன், என்னால இதை ஜீரணிக்கவே முடியல. இந்த ரூம்ல எங்க வந்தது பாயாசம்? நீங்க வரும்போது பாத்தீங்களே ஒரு பொண்ணு, துர்கா, அவளோட கைவண்ணம் தான் சார் அது. யாரா இருந்தா என்னப்பா, அது எவ்வளவு வேல்யூவான விஷயம் தெரியுமா? ஆனா அதுல சமணப்பட்டி பற்றிய குறிப்பு உள்ள பக்கத்துக்கு எந்த பாதகமும் இல்ல சார், அது அப்படியே இருக்கு. அது சரி, நீ சமணப்பட்டிக்கு போயிருந்தியே, இந்த குறிப்புக்கும் அந்த ஊருக்கும் ஏதாவது தொடர்பு இருந்ததா? நிறையவே இருந்துச்சு சார். நீங்க உங்க விஷயத்த சொல்லுங்க. பாஸ்கரா, நான் அபூர்வமான பல விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கேன். என்னோட கண்டுபிடிப்புக்கும் சமணப்பட்டிக்கும் கூட தொடர்பு இருக்கு. என்ன சார்? மதுரை மேலூர் சாலையில ஒத்தக்கடை பக்கத்துல யானைமலை தெரியும் இல்லையா உனக்கு? ஆமா, அந்த மலைய பத்தி நான் பல வருஷமா ஆய்வுகள் செஞ்சுக்கிட்டு வரேன். அங்க நூத்துக்கணக்கான தமிழ் புலவர்களை தூக்குல போட்டு கொண்டு இருக்காங்க. களப்பிரர்கள் காலத்திலயா சார்? ஆமா, களப்பிரன் புத்த சமண மதத்தோட விசுவாசியா இருந்திருக்கான். இந்த மதுரையில ஒரு 200 வருஷத்துக்கு தமிழை அடக்கி ஆண்டிருக்கான். பாண்டிய சாம்ராஜ்யமே அடங்கி ஒடுங்கி உருத்தெரியாம போயிருக்கு. அப்படி ஒரு காலத்துலதான் தமிழ் புலவர்களை தூக்குல போட்ட கொடுமையும் நடந்திருக்கு. அப்படி தூக்குல போட்டு கொலை செஞ்சவங்களை தாலிக்குள்ள வச்சு அந்த மலையில புதைச்சிட்டான் களப்பன். இப்பவும் அங்க போய் ஆய்வு செய்தா அந்த தாளிகள் கிடைக்கும்ங்கிறது என்ன அனுமானம். அப்படி இறந்த புலவர்கள் வானத்துல நட்சத்திரம் ஆயிட்டதா ஒரு பாடல் ஒண்ணு சொல்லுது. இப்பவும் அந்த நட்சத்திரத்துல இருந்து ஒளி துகள்கள் அந்த மலை மேல விழுறதாகவும் குறிப்புகளை படிச்சேன். அதை ஆராயறதுக்காக நடு ராத்திரி அந்த மலைக்கு போனேன். அப்ப நட்சத்திரங்கள் விழுந்ததை பார்த்தேன். பாஸ்கரன் மீனாட்சி சுந்தரம் சொல்லி செல்வதை சுவாரஸ்யமே இல்லாதபடி கேட்டுக்கொண்டிருந்தான். மீனாட்சி சுந்தரம் இதை புரிந்து கொண்டாரோ என்னவோ. என்ன பாஸ்கரா, ரொம்ப போர் அடிக்கிறேனா? நைச்சியமாக கேட்டார். ஆமா சார், நீங்க புதுசா எதையும் சொல்லல. சராசரி மனுஷங்களை போல ஒரு வியப்பு உங்ககிட்ட. நட்சத்திரம் விழுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒண்ணு சார். அதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் தர்றது எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு சார். பாஸ்கரனின் தீர்மானம் அவரை கொஞ்சம் மாங்கொட்டை மூஞ்சியாக்கியது. இல்ல பாஸ்கரா, நான் சொல்றது அசாதாரணமான ஒண்ணுதான். அந்த மலையில தமிழ் புலவர்களோட தாலி இருக்கிற மாதிரியே வேற பல விஷயங்களும் இருக்கு. என்ன சார்? குறிப்பா இந்து தெய்வங்களை எல்லாம் களப்பிரன் தூக்கி எறிஞ்சான். கோயில்களை எல்லாம் இழுத்து மூடினான். இன்னைக்கு ரொம்ப பிரபலமா இருக்கிற மீனாட்சி அம்மன் கோயில் சன்னதி வரலாற்றுல இந்த காலகட்டத்துல பூட்டப்பட்டு தானிய கிடங்கா இருந்திருக்குன்னா நம்புவியா நீ? சரி சார், என்கிட்ட நீங்க எதை எதிர்பார்க்கறீங்க? பாஸ்கரா, நீ என்னோட ஒத்துழைச்சா அப்படி அன்னைக்கு களப்பிரன் தூக்கி எறிஞ்ச எல்லா தெய்வ விக்கிரகங்களையும் நாம கண்டுபிடிக்கலாம். குறிப்பா மதங்கடி சித்தர் தன் ரசவாத சாமர்த்தியத்தால செஞ்சு பூஜை செஞ்ச சொர்ண மீனாட்சிய உங்க ஆய்வை ஆர்கியாலஜிக்கு சப்மிட் பண்ணா அவங்க கண்டுபிடிச்சிட்டு போறாங்க. இதுல நான் எதுக்கு சார்? இல்ல பாஸ்கரன், நான் ஆர்கியாலஜிய நம்ப தயார் இல்ல. அவங்க கண்டுபிடிக்கிற எல்லா விஷயத்தையும் வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்துறதும் இல்ல.
சமீபத்துல கூட மதுரையில கோவலன் பொட்டல்ங்கிற இடத்துல ஒரு பானை நிறைய பொற்காசு எடுத்திருக்காங்க. ஆனா அதை அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைக்காம அவங்களே பங்கு போட்டுக்கிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். உங்களுக்கு யார் சார் சொன்னது? கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்டதெல்லாம் உண்மை ஆயிடாது சார். ஆமா, இவ்வளவுதானா இல்ல இன்னும் இருக்கா? நீ கேக்குற துணியே சரியில்லையே பாஸ்கரா. உங்க விஷயமெல்லாம் ரொம்ப சாதாரணமா தான் சார் எனக்கு படுது. இங்க நீங்க களப்பிரர்கள் காலத்துல அவன் தூக்கி எறிஞ்ச சிலைய கண்டுபிடிக்கலாம்னு சொல்றீங்க. சமண பெட்டியில தங்க புத்தர் சிலை இருக்காம், அதை எடுக்கலாம்ங்கிறது சிலரோட ஆசை. அது தங்க புத்தர் இல்ல பாஸ்கரா, தங்க புத்தரான தங்க மீனாட்சி. இது என்ன சார் புதுக்கதை? புதுக்கதை இல்ல பாஸ்கரன். மதங்கனி சித்தர் செஞ்ச பாண்டியன் காலத்து தங்க மீனாட்சி சிலைய களப்பிரர்கள் அழிச்சு புத்தர் சிலையா செஞ்சாங்க. அந்த சிலையத்தான் சமணப்பட்டிக்கு கொண்டுகிட்டு போய் அந்த கரட்டுல உள்ள சமணவாடியில வச்சாங்களாம். சமணவாடிக்கும் புத்தருக்கும் என்ன சார் சம்பந்தம்? பௌத்தம் வேற சமணம் வேற தானே. இருந்தாலும் இருவர்கிட்டையும் ஒருவித ஒத்துமை இருந்துச்சு. இந்துக்களுக்கு எதிராக சிந்திக்கிறதுல 2 பேரும் ஒத்து போனாங்களாம். சமணப்பட்டி சமணவாடியில நிறைய பௌத்தர்களும் இருந்திருக்காங்க. சரி, இதுக்கெல்லாம் என்ன சார் ஆதாரம்? நீயே ஒரு ஆதாரம் தானே பாஸ்கரன். நானா? எப்படி சார்? பாஸ்கரனான நீ உன் பூர்வ பிறப்புல ஒரு பாண்டியன், அதுக்கும் முந்தி நீ ஒரு பல்லவன். என்ன சார் இது புது கதை? கதையா இல்ல நிஜமாங்கிறது தான் இப்ப என் முன்னாலையும் இருக்கிற கேள்வி பாஸ்கரன். சார், நீங்க ஒரு பேராசிரியர். எந்த மாதிரி விஷயங்களை நம்பணும், எதை நம்ப கூடாதுன்னு இருக்கு சார். ஒரு 100% கற்பனைய உண்மையா கூட இருக்கலாம்னு ஒரு பக்கம் நம்ப தொடங்குறீங்களே, அதுதான் சார் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. கற்பனை இல்ல பாஸ்கரன், என் அனுபவங்கள் உனக்கு ஏற்பட்டா நீ இப்படி பேச மாட்ட. என்ன சார் பொல்லாத அனுபவம்? பொல்லாத அனுபவம் தான் பாஸ்கரன். இந்த ஏட்டுக்கட்ட படி, அப்புறமா நான் மற்ற விஷயங்களை சொல்றேன். என்ன சார் இதுல இருக்கு? படி, பிறகு சொல்றேன். சாரி சார், நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். பயண களைப்பு, மனக்களைப்பு எல்லாமே சேர்ந்து என்னை அமுக்கிக்கிட்டு இருக்கு. கொடுத்துட்டு போங்க, படிச்சுட்டு நானே உங்களுக்கு போன் பண்றேன். சரி, நல்லது, நான் கிளம்புறேன். இந்த ஏட்டுக்கட்டு ரொம்ப புராதனமானது பத்திரம். தட்சிண ரகசியத்தை பாயாசம் விழுங்கிட்ட மாதிரி இதை ஏதாவது விழுங்கிட போகுது. மீனாட்சி சுந்தரம் சொல்லிக்கொண்டே புறப்பட்டார். சாரி சார். எதுக்கு? உங்க நம்பிக்கைக்கு தோதா பேசாததற்கு. பேசுவேன், போக போக பேசுவேன். நாம நிறைய சாதிக்க வேண்டி இருக்கு பாஸ்கரன். வரட்டுமா? மீனாட்சி சுந்தரம் வெளியேற தொடங்கினார். துர்கா பார்த்து கொண்டே இருந்தாள். வெளியே போன அவரை வீதியில் மோட்டார் பைக்கில் ஒருவன் கவனித்துக் கொண்டிருந்தான். ஜோல்னா பையும் கையுமாக வீதியில் நடக்கும் அவரை பார்த்து செல்போனை காதுக்கு கொடுத்தான். யாரோடோ பேசினான். ஜன்னல் வழியே பார்த்து கொண்டிருந்த துர்காவுக்கு எல்லாமே ஆச்சரியமாக இருந்தது. மதுரை பெரியார் பேருந்து நிலையம். இரவு நேரம். ஜனசந்தடியில் திணறிக் கொண்டிருந்தது. ஒரு பஸ்ஸில் இருந்து உதிர்ந்த சக்திவேலிடம் அப்பட்டமான ஒரு கிராமத்து அப்பாவித்தனம். அதை கணக்கு செய்தபடியே ஒருத்தி வந்து, வர்றியா, போலாமா என்று கேட்டாள். எங்க? சந்தோஷமா இருக்கத்தான். அதுக்கு நான் எதுக்கு உன் கூட வரணும்? வந்து பாரு, அப்புறம் தெரியும். அவள் சொன்னபடியே சிரித்தாள். மாராப்பையும் தாராளமாக விலக்கி காட்டினான். ஐயோடா! சக்திவேல் புரிந்து கொண்டு ஒதுங்குவதற்குள் பெரும் பாடாகிவிட்டது. கண்ணகி எரித்த மதுரையிலா இப்படி? மூச்சிறைத்தது. சமாளித்து பஸ் பிடித்து பாஸ்கரன் வீட்டு கதவை அவன் தட்டிய போது மணி 10. காலிங் பெல் இருக்கும்போது அதை அழுத்த தோன்றாமல் கதவை தட்டினான். கண்களை கசக்கிக் கொண்டு கதவை திறந்த பாஸ்கரனுக்கு கொஞ்சம் தூக்கி வாரி போட்டது. சக்திவேல், நீங்களா? ஆமா சார். என்ன இந்த நேரத்துல? சொல்றேன் சார், முதல்ல உள்ள வான்னு சொல்லுங்க. வாங்க வாங்க. கொட்டாவி பிரிய அவனை உள்ளே அழைத்து கதவையும் தாளிட போனான். அந்த நேரத்திலும் எதிரில் துர்கா, அவள் வீட்டு வாயிலில் ஒரு பதுமையை போல. என்ன துர்கா, தூங்கலையா? தூக்கம் வரல. ஆமா, நீங்க சாப்பிடவே இல்லை போல இருக்கே. அது உனக்கு எப்படி? 6 மணிக்கு உங்க ப்ரொஃபசர் புறப்பட்டு போகும்போது படுத்தவர் தான். இப்பதானே எழுந்திருக்கிறீங்க. அது பசி இல்லை. ஓகே, குட் நைட். தர்ம சங்கடத்தோடு கதவை தாளிட்டான். துர்காவுக்கு வலித்தது. அவள் அம்மா வந்து எட்டி பார்த்தாள். தலையில் அடித்து கொண்டாள். போடி, போய் படுடி, யாராவது பார்த்தா சிரிக்க போறாங்க. துர்கா அதற்கெல்லாம் அசரவே இல்லை. மூடிய கதவை பார்த்தபடியே உள்ளே போனாள். உள்ளே, என்ன சக்தி, என்ன விஷயம்? நேத்து தானே பார்த்துக்கிட்டோம். சார்,
ஊர்ல நடக்கிற எதுவும் எனக்கு சரியா படல சார். அந்த இன்ஸ்பெக்டர் செத்து போனது அவ்வளவு பேரையும் ஒரு ஆட்டு ஆட்டிருச்சு. கோனார் தாத்தா கூப்பிட்டு கரட்டு பக்கமே யாரும் தலை வச்சு படுக்க கூடாதுன்னுட்டார். குறிப்பா என்னை கூப்பிட்டு வாங்குன்னு வாங்கிட்டார். சக்திவேல் சொன்னபடியே நின்றான். முதல்ல உட்காருங்க என்ற பாஸ்கரன் தாடையை வருடினான். எல்லாமே பயங்கர புதிரா இருக்கு. என் புரொஃபசர் அதை கிளியர் பண்ணுவார்னு பார்த்தேன். அவரா அதிகமா குழப்பி விட்டுட்டார். பாஸ்கரன் முணுமுணுத்தான். சரி சக்திவேல், இப்ப உங்க திட்டம் என்ன? தெரியல சார். ஊர்ல எனக்கு பெருசா வேலை எதுவும் இல்லை. அதான் மாமா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். இந்த விஷயத்த மட்டும் அப்படியே விட்டுடக்கூடாதுன்னு உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு சார். சக்திவேல் சொன்னபடியே டேபிள் மேல் இருந்த ஏட்டுக்கட்டை பார்த்தான். என்ன சார் இது கட்டு? அவன் கேட்கவும் தான் திரும்பவும் அதன் ஞாபகம் வந்தது. அது ஒரு பெரிய கதை சக்தி. இதை வேற நான் படிக்கணும். சொன்னபடியே எடுத்து பிரித்தான். பாஸ்கர விலாசம் என்கிற பெயரே ஒரு மிரட்டியது. சக்திவேலும் எட்டி பார்த்து விட்டு கேட்டான். என்ன சார், என்ன ஏடு இது? ஏதோ பழைய சமாச்சாரம். புரொஃபசர் மீனாட்சி சுந்தரம் கொடுத்து படிச்சு பாருன்னாரு. பாஸ்கர விலாசம்னு போட்டிருக்கு. உங்க பேர் மாதிரி தெரியுதே. என்ன சக்தி, இந்த உலகத்துல நான் ஒருத்தன் தானா பாஸ்கரன்? லட்சக்கணக்கான பாஸ்கரன்கள் உள்ள நாடு இது சக்தி. எதுக்கும் படிச்சு பாருங்க சார், என்ன போட்டிருக்குன்னு பாப்போம். இன்னைக்கு வந்ததுல இருந்தே ஒன்னும் சரியில்லை. டென்ஷனுக்கு மேல டென்ஷன் ஏறிக்கிட்டே போகுது. ஆமா, உங்க திட்டம் என்ன? உங்க திட்டம் எதுவோ அதுதான் சார் என் திட்டமும். அப்ப அந்த பெருமாள் மலையை ஆராய்ஞ்சு முடிச்ச பிறகுதான் உங்களுக்கு நல்ல தூக்கமே வரும், அப்படித்தானே? சக்திவேல் அதற்கு மௌனத்தில் பதில் சொன்னான். பாஸ்கரனும் புரிந்து கொண்டான். ஒரு விதத்துல நானே இதை வேண்டாத வேலைன்னு நினைக்கிறேன் சக்திவேல். ஆனா நீங்க இத ஒரு லைஃப் அசைன்மெண்டா நினைக்கிறது எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஆமா சார், எங்க ஊர் மலை புதிர விடுவிச்சே தீரணும் சார். சக்திவேல் தீர்மானமாக சொன்னான். சரி, நீங்க போய் படுங்க, காலையில பேசிப்போம். சரி சார், நான் இங்க தங்குறதுல உங்களுக்கு எதுவும் ஆட்சேபனை இல்லையே? இருக்குன்னா இந்த ராத்திரியில வெளியே போயிடுவீங்களா? இல்ல உங்களை நான் போக சொன்னா அது நல்லா இருக்குமா? பாஸ்கரனிடம் மெலிதாக கோபம் இலையோடியது. சக்திவேலுக்கும் அது புரிந்தது. சரி, போய் படுங்க, விடியட்டும் பேசலாம். சொன்னபடி அவனுக்கு ஒரு பாயையும் தலையணையையும் எடுத்து கொடுத்தான். பின் பாத்ரூமுக்கு போய் குளித்துவிட்டு வந்தான். சக்திவேல் பாஸ்கரனின் ஒரு நாவலை படித்துக் கொண்டிருந்தான். அதை பார்த்தபடியே பிரிட்ஜை திறந்து பிரெட்டையும் சீசையும் வெளியே எடுத்தான். பிரெட்டை பொன்னிறத்தில் சுட்டு எடுத்து சீசை தடவி ஒரு செட்டை சக்திவேலுக்கும் ஒரு செட்டை தனக்கும் ஆக்கி விழுங்கி முடித்தான். அறையின் கைத்தான் ஃபேன் சரக் சரக்கென்று சுவர்கோழி போல சத்தம் போட்டபடி சுழன்று கொண்டிருந்தது. டேபிள் மேல் அதன் மெலிதான காற்று பட்டு அந்த பாஸ்கர விலாசம் அவன் படிக்க வேண்டி காத்து கொண்டிருந்தது. பசியாரிய கையோடு அதை எடுத்து மெல்ல திறந்தான். புத்தகத்தில் ஊர்ந்து கொண்டிருந்த சக்திவேலும் அதை ஓரப்பார்வை பார்க்க தொடங்கினான். ஏட்டின் முதல் பக்கத்தில் ஆதி சிவன் துணை எனும் கிறுக்கலான எழுத்துக்கள். அடுத்த பக்கம் கடவுள் வாழ்த்தை கொண்டு கண்ணில் ஏறியது. பூமி இது பெரும் கோலம், கோலமதில் கோடி உயிர், கோடியதும் கோள் விளங்க இலங்குவதே, இலங்குவதை இயக்குமந்த ஈசனடி போற்றி, துலக்குவேன் பாஸ்கர விலாசம் இதை, காலப்ப பாணன் யான் பாங்குடனே. படித்த பாஸ்கரனுக்கு அந்த பாடல் தமிழ் சுலபமாகவே புரிந்தது. காலப்ப பாணன் என்பவர் அதை எழுதியவர் என்பதும் துல்லியமாக புரிந்தது. விரலால் அடுத்த ஏட்டிற்கு சென்றான். மிகவும் பொடி பொடியான சங்கிலி போல பிணைந்த எழுத்துக்கள். வார்த்தைகளும் பிடிபடாமல் சங்கடப்படுத்தியது. என்ன சார் சொல்லுது? சக்திவேலின் குரல் பக்கவாட்டில் இருந்து ஒலித்தது. ஒன்னும் புரியல, லென்ஸ் வச்சுதான் படிக்கணும் போல இருக்கு. படிங்க சார், நிச்சயமா அதுல ஏதாவது நமக்கு உதவி செய்யற குறிப்புகள் இருக்கும். சக்திவேலும் அதிகபட்சமாக தூண்டிவிட்டான். நடுவில் தொலைபேசியின் அமட்டல் வேறு. இந்த நேரத்தில் யாராக இருக்கும்? எழுந்து சென்று காதை கொடுத்தான். என்ன பாஸ்கரா, நான் மீனாட்சி சுந்தரம் தான் பேசுறேன். சொல்லுங்க சார், என்ன இந்த நேரத்துல? அந்த ஏட்டுக்கட்டை படிச்சிட்டியா? இப்பதான் சார் பிரிச்சேன். லென்ஸ் இல்லாம படிக்க முடியாது போல இருக்கே. எப்படியாவது படிச்சு முடி. சரி, அதுக்காகவா போன் பண்ணீங்க? ஆமா மைடியர் பல்லவன் பாண்டியன் பாஸ்கரன். என்ன சார், எதுக்கு இப்படியெல்லாம் கூப்பிடுறீங்க? நீ படிச்சு முடி. அது அசாதாரண ஏடு. செய்திகளும் அசாதாரணமானதுதான். படிச்சா உனக்கே புரியும். நான் படிக்கிறது இருக்கட்டும், நீங்க தான் படிச்சிட்டீங்களே, நீங்களே முழு விஷயத்தையும் சொல்லக்கூடாதா? அவ்வளவு கூடவா உனக்கு பொறுமை இல்ல? படி பாஸ்கரா.
இல்ல சார், இப்ப எனக்கு படிக்கிற அளவு பொறுமை இல்ல. நான் முதல்ல தூங்கணும். காலையில எழுந்து படிச்சதுக்கு பிறகு உங்களோட தொடர்பு வச்சுக்கிறேன். பாஸ்கரன் சலிப்போடு சொல்லிவிட்டு திரும்பினான். சக்திவேல் வெறித்தபடி இருந்தான். விரிந்து கிடந்த ஏட்டுக்கட்டை எடுத்தான். கொஞ்சம் பொடி பொடியாக பார்த்தது அது. பெரிதாக அதற்காக கவலைப்படாமல் அப்படியே தூக்கி மேஜை மேல் வைத்துவிட்டு விளக்கையும் அணைத்தான். டெலிபோன் ரிசீவரை வைத்துவிட்டு கவலையோடு திரும்பிய மீனாட்சி சுந்தரத்தை அருள்மொழியும் கவலையோடு பார்த்து கொண்டிருந்தாள். என்னம்மா, நீ தூங்கலையா? நீங்க தூங்கலையாப்பா? தூக்கம் வரலம்மா. நீங்க இப்படி இருக்கும்போது எனக்கு மட்டும் எப்படிப்பா தூக்கம் வரும்? பதிலுக்கு அவளை மீனாட்சி சுந்தரம் ஒரு மாதிரி பார்த்தார். ஆமா, யாருக்குப்பா போன் பண்ணீங்க? பாஸ்கரனுக்கு தான். என்னப்பா, ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாம்மா, இது முக்கியமான விஷயம்தான். நான் தெரிஞ்சுக்கலாமா? அருள்மொழி கேட்டுவிட்டு அவரை ஊடுருவினாள். மீனாட்சி சுந்தரமும் கொஞ்சம் போல மிடறு கட்டிவிட்டு சொல்றேம்மா என்றார். ஆனால் சொல்லாமல் அவருக்கு அருகில் கிடக்கும் திண்டு திண்டான புத்தகங்களை நோக்கி சென்றது அவரது பார்வை. என்னப்பா, சொல்றேன்னு சொல்லிட்டு புத்தகத்தை பாக்குறீங்க? இந்த புத்தகங்களாலதாம்மா எல்லா போராட்டங்களுமே. போராட்டமா? கற்பனையா நிஜமாங்கிற குழப்பம், உயிரையே உலுக்குற ரகசியம். பீடிகை போதும்பா, விஷயத்துக்கு வாங்க. வரேன். பாஸ்கரனை பத்தி நீ என்ன நினைக்கிற? ஒரு பிரபல எழுத்தாளர், நல்ல மனிதர். எதுக்குப்பா இப்ப அவரை பத்தி கேக்குறீங்க? இத்தனை நாளா இல்லாம இப்ப போய் காலம் என்னையும் அவனையும் இணைச்சு விளையாட ஆரம்பிச்சிடுச்சம்மா. அத நான் என்னன்னு சொல்லுவேன்? கொஞ்சம் புரியும்படியதான் சொல்லுங்களேப்பா. அதுக்கு முந்தி கொஞ்சம் என் கூட இப்ப வெளியே வரியா? எங்கப்பா? யானை மலைக்கு. யானை மலைக்கா? இந்த ராத்திரி இல்லையா? ஆமா, ராத்திரி நேரம்தான். அங்க நான் போக சரியான நேரம். என்னப்பா இது, பாஸ்கரனை பத்தி கேட்டுட்டு இப்ப யானை மலைக்கு கூப்பிடுறீங்க? உங்களுக்கு ஏதாவது பைத்தியமா? எனக்கு சில விஷயங்கள் பிடிபடலேன்னா பைத்தியம் பிடிச்சாலும் பிடிச்சிடும்மா. மீனாட்சி சுந்தரத்திற்கு சொல்லும் போதே கொஞ்சம் வியர்த்தது. அப்பா, என்னப்பா, ஏன் ஒரு மாதிரி ஆகுறீங்க? காரணம் இருக்கு அருள்மொழி. இப்ப நானும் நீயும் காலம் உருட்டி விளையாட நினைக்கிற சோழிகள். எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. புரிய வைக்கிறேன், கொஞ்சம் என் கூட வா. பகல்ல பாஸ்கரனையும் கூட்டிக்கிட்டு போலாமே. இல்லம்மா, இந்த ராத்திரி தான் பாதுகாப்பானது. தைரியமா கிளம்பு. அங்க போய் என்னப்பா பண்ண போறோம்? வாமா சொல்றேன். மீனாட்சி சுந்தரம் குரலில் கெஞ்சலும் கொஞ்சலும் வலிந்தது. அரை மனதாக தலையை ஆட்டினான். சமணப்பட்டி வழக்கம் போல புகை மூட்டம் ஒரு பிசாசு போல ஊரை வளைய வர தொடங்கி இருந்தது. அந்த நடு ராத்திரியில் சமணப்பட்டி ரயில்வே ஸ்டேஷனில் கூட்ஸ் ஒன்று மரப்பட்டை போல இழுக்க மாட்டாதபடி இழுத்து வந்த பெட்டிகளோடு கொஞ்சம் ஓய்வெடுக்க ஆரம்பித்தது. ஸ்டேஷன் மாஸ்டர் நரசிம்மன் கொடியை தூக்கி கொண்டு பிளாட்பாரத்துக்கு வந்தார். ஸ்டேஷனில் ஆள் அரவமே இல்லை. மட்டமான கோலி பல்பு வெளிச்சத்தில் ஈசலின் படபடப்பு மட்டும் ஆங்காங்கே தெரியும் போது கூட்ஸ் பெட்டிகளில் ஒன்று அவர் எதிரில் திறந்து கொள்ள உள்ளிருந்து 4 பேர் 2 பக்கமும் பார்த்தபடி பிளாட்பாரத்திற்குள் காலை வைத்தனர். ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையே? ஒருவன் நரசிம்மனை பார்த்து கேட்டான். இல்ல, நீங்க போகலாம். அவரும் காற்று குரலில் சொன்னார். சொன்னபடியே விசிலை ஊதி கொடியை அசைத்தார். அவர்கள் அங்கிருந்து உடனேயே நழுவத் தொடங்கினார்கள். அருகாமை கருவேல மரக்காட்டு ஒற்றையடி பாதைக்குள் நுழைந்தார்கள். இரவின் கருமையில் அவர்கள் கரைந்தது போல இருந்தது. கூட்ஸ் ரயிலும் குப் குப்பென்று இழுபட ஆரம்பித்திருந்தது. யானைமலை. கையில் டார்ச்சோடு நடக்கும் மீனாட்சி சுந்தரத்தை பயத்தோடு தொடர்ந்து கொண்டிருந்தாள் அருள்மொழி. காட்டு செடிகள் புடவையை மாட்டி இழுக்க, சல்லை பூச்சிகளின் ரீங்காரம் காதில் குடைச்சலை உருவாக்க மீனாட்சி சுந்தரம் பார்த்து பார்த்து நடந்தபடி இருந்தார். அந்த இரவில் யானை மலையின் பக்கவாடு ஒரு அரண்மனை மதில் சுவர் போல மறித்தபடி இருக்க, அதன் மேல் ஏறும் சரிவு கண்ணில் தட்டுப்பட்டது. பார்த்து வாமா, இது வழியாதான் மேல போகணும். மேல போய் என்னப்பா பண்ண போறோம்? வா, வந்து பாரு, அப்புறம் தெரியும். அவர் அவளை சஸ்பென்ஸில் புரளவிட்டபடியே நடையை தொடர்ந்தார். பூதங்களின் தலை போல சில இடங்கள் கண்ணில் பட்டு பயத்தை கரைத்தன. பம் என்று காதை அழுத்தும் ஒருவித நிசப்தத்தை குகை போன்ற ஒரு இடத்தை கடக்கும் போது உணர முடிந்தது. அப்பா, பயமா இருக்குப்பா. இது ஒன்னும் சுடுகாடு இல்ல, பயப்படாம வா. நீங்க மோசம்பா. எந்த அப்பாவும் இப்படி ஒரு அபாயகரமான ஆராய்ச்சிக்கு தன்னோட மகளை உட்படுத்த மாட்டாரு. எல்லா கருத்தையும் நான் ஒரு விஷயத்த காட்டின பிறகு சொல்லு. என்னப்பா, ஏதாவது புதையலா? வா, அதோ அந்த இடம்தான்.
வா பார்த்து வா, அங்க வந்து பார்த்துட்டு சொல்லு. சொன்னபடி ஒரு பாறை சரிவில் இறங்கியவர் அங்கே பொசு பொசுவென்று வளர்ந்து கிடக்கும் காட்டு செடிகளின் அருகே போய் நின்றார். டார்ச் லைட்டை சுழல விட்டார். அதன் ஒளிவட்டம் அங்கே சரபேஸ்வர சுவாமியை காட்டியது. முன்னால் ஒரு அகல் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. சரிதான், சிவகாமி இன்னைக்கு இங்க வந்துட்டு போயிருக்கா போல இருக்கு என்றது உதடு. யாருப்பா அது சிவகாமி? சொல்றேன், அதுக்கு முந்தி அதோ பாரு. அவர் டார்ச்சை திருப்பி காட்டி வெளிச்சத்தை பரப்பிய இடத்தில் செடி கொடி புதர்களுக்கு நடுவில் 2 தாளிகள் தெரிந்தது. என்னப்பா அது? பார்த்தா தெரியல, மண் தாளி. நான் இங்க தோண்டி எடுத்து பதுக்கி வச்சிருக்கிற தாளி. அதுல புதையல் இருக்கா? போய் எட்டி பாரு, பயந்துடாத சொன்னவர் அவள் வசம் டார்ச்சை தந்தார். வேண்டாம், நீங்களே வந்து என்னன்னு காட்டுங்க. சரி வா. அதை நெருங்கியவர் தாளியின் உள்ளே டார்ச் வெளிச்சத்தை அடித்தபடி சொன்னார். உள்ள நீ இருக்கம்மா என்றார். அருள்மொழியும் எட்டி பார்த்தாள். பார்த்தவள் ஒரு கணம் உறைந்து விட்டாள். அருள்மொழிக்கு குப்பென்று வியர்த்தது. உள்ளே எலும்பு கூடு ஒன்று நொறுங்கலாக கிடந்தது. அருள்மொழி அதை பார்த்துவிட்டு அச்சத்தோடு திரும்பினாள். சில வினாடிகள் எதுவும் பேச முடியவில்லை. என்னம்மா, பயந்துட்டியா? பயப்படாத, அது வேற யாரோ இல்ல, நீதான். அந்த தீற்றலான இரவில் மீனாட்சி சுந்தரம் சொன்னது அவளை மேலும் அதிரவிட்டது. என்னப்பா சொல்றீங்க? நான் உயிரோட இருக்கும்போது எப்படிப்பா இந்த எலும்பு கூட்ட போய் நான் சொல்றீங்க? மென்று விழுங்கியபடி கேட்டாள். நீதாங்கிறது தான் என் தீர்மானம். இங்க இந்த மாதிரி பல தாளிகள் புதைஞ்சு கிடக்கு. அதுல எல்லாமும் இதே போல கூடுகள் தான். ஒவ்வொரு கூடும் ஒவ்வொரு தமிழ் புலவரோட கூடு. களப்பிரர்களால தூக்கில போடப்பட்ட சடலங்கள், காலத்தால அடைஞ்ச மாற்றம். இதெல்லாம் உண்மையா? எதை வச்சு சொல்றீங்கப்பா? எல்லாத்தையும் விளக்கமா சொல்றேன் அருள்மொழி. அதுக்கு முந்தி நான் காட்ட போற சில விஷயங்களை பாரு. பயமா இருக்குப்பா, நீங்க பேசுறது எதுவும் எனக்கு புரியலப்பா. இப்ப அப்படித்தான் இருக்கும், போக போக எல்லாமே உனக்கு புரிய வரும். நான் இந்த அர்த்த ராத்திரியில காரணம் இல்லாம உன்னை கூட்டிக்கிட்டு வருவேனா? அப்பா, முதல்ல இங்க இருந்து கிளம்புவோம்ப்பா. போலாம், அவசரப்படாத. வரலாற்று ஆய்வுங்கிறது ஒன்னும் லேசுப்பட்ட விஷயம் இல்ல. நான் கண்டுபிடிச்சிருக்கிற இந்த விஷயங்கள் ஒரு பெரிய சரித்திரத்தையே நாளைய உலகுக்கு சொல்ல போகுது. கொஞ்சம் இப்படி வா. அவர் சொல்லியபடி அவளை கையை பிடித்து கொண்டு அந்த இடத்தில் இருந்து நகர ஆரம்பித்தார். சிறிது தொலைவு வந்தவர் திரும்பி போய் தாலியை திரும்ப அங்கே கிடந்த இலை தலைகளால் மூடினார். அருள்மொழி அந்த இடைவெளியில் சுற்றும் முற்றும் பார்வையை விட்டாள். வானில் இருந்து நட்சத்திர கூட்டம் மட்டும் அவர்களை பார்த்து கொண்டிருந்தது. கொஞ்சம் காது மடலை விடைக்க வைக்கும் சுமாரான குளிர்காற்று. அவள் பார்வை மலைப்பாறை சுவரை ஒட்டியிருக்கும் சரவேஸ்வரர் பக்கம் திரும்பியது. எண்ணெய் பூசப்பட்ட கருகருவென்ற தேகம், எரியும் சுடர் விளக்கின் ஒளியில் ஒரு கருப்பு உருவம் கோர முகத்தோடு அவளை பார்க்கிற மாதிரி இருந்தது. மீனாட்சி சுந்தரம் திரும்பி வந்தார். இது என்ன தெரியுமா கேட்டார். அவள் மௌனத்தில் தலையை மட்டும் அசைத்தாள். சரபேஸ்வர மூர்த்தி விக்கிரகம் இது. அந்த காலத்துல எதிரிகளை வெற்றி கொள்ள நினைத்த பாண்டிய மன்னர்கள் வணங்கி வழிபட்ட திருவுருவம். ரொம்ப சக்தி வாய்ந்த மூர்த்தின்னு புராண கதைகள் சொல்லுது. இன்னைக்கும் இதுக்கு சக்தி இருக்கு. அது தெரிஞ்சு ஒரு பொண்ணு தினம் தவறாம வந்து வழிபட்டுக்கிட்டு இருக்கா. அவ வந்துட்டு போனதுக்கான அடையாளம் தான் இந்த எரியிற விளக்கு. இதெல்லாம் உங்களுக்கு எப்படியப்பா? வா சொல்றேன். முதல்ல விழப்போற நட்சத்திரங்களை பாரு. சொன்னபடி ஆகாசத்தை பார்த்தார். அருள்மொழிக்கு அவர் ஒரு பைத்தியக்காரராக மாறிவிட்ட மாதிரிதான் தோன்றியது. ஆராய்ச்சி அது இது என்று அலைந்ததில் மூளை குழம்பி விட்டதோ என்று கூட தோன்றியது. அவரோ வான மண்டலத்தில் வைத்த பார்வையை எடுக்கவில்லை. அப்பா, போதும்பா, போலாமா? போலாமா. அதுக்கு முந்தி இந்த இடத்துக்கு வந்த உனக்கு ஏதாவது தோணுதாங்கிறத பத்தி கொஞ்சம் சொல்லு. என்ன தோணணும்? இங்க இதுக்கு முந்தி நீ வந்த மாதிரி ஏதாவது நினைவுகள்? இல்லப்பா, எனக்கு இங்க இருந்து போனா போதும்னு தான் தோணுது. அருள்மொழி, நல்லா பாரு. இந்த மலை ஒண்ணும் சாதாரண மலை இல்ல. ஒரு வரலாற்று சின்னம். பல ஆயிரம் ஆண்டுகளா பல பல நடப்புகளை பார்த்து தனக்குள்ள இது மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கு. நீ இந்த மலையில தான் தூக்கில போடப்பட்ட. உன்னை தாலியில போட்டு புதைச்சதும் இங்கதான். களப்பிரர்களுக்கு பயந்து நீயும் உன் காதலனும் இந்த மலையில தான் ஒளிஞ்சிருந்தீங்க. உணரினது போதும்பா, புறப்படுங்க. இருமா, நட்சத்திரங்கள் சிதறி விழப்போற காட்சியை பார்த்துட்டு அப்புறமா சொல்லு.
அவர் சொல்லும் போதே ஒரு பூவானம் போல சில நட்சத்திரங்கள் அந்த மலை முதுகின் மேல் அங்கும் இங்குமாக விழுந்தது. பாத்தியா பாத்தியா, நட்சத்திரம் விழுறது ஒரு சாதாரண விஷயம்பா. நம்ம வீட்டுக்கிட்டேயே நான் பல தடவை பார்த்திருக்கேன். வாங்கப்பா போலாம். அவசரப்படாத, எனக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு தாயே. மனச ஒருமுகப்படுத்து. இந்த மலையோட தொடர்பு படுத்தி யோசி. உனக்கு பழைய நினைவுகள் திரும்ப வரலாம். அவர் பேச பேச அவளுக்கு எரிச்சலாக வந்தது. யாராவது பார்த்தா நம்ம பத்தி கண்ணா பின்னான்னு நினைப்பாங்கப்பா, வாங்கப்பா. எரிச்சலோடு கத்தினான். அவரால் அதற்கு மேல் அங்கு நிற்க முடியவில்லை. மகளை சோர்வோடு பார்த்தார். பின் அவள் விருப்பப்படியே கிளம்பினார். விடிந்து விட்டது. திறந்திருக்கும் ஜன்னல் வழியாக உள்ளே புகுந்த சூரியனின் ஒரு ஒற்றை கதிர் குப்புறப்படுத்தியிருந்த சக்திவேலின் கன்னத்தில் பட்டு சூடு தாளிக்க தொடங்கியது. நிலை கதவுக்கு கீழே இந்துவும் தினத்தந்தியும் எட்டி பார்த்தபடி கிடந்தன. கட்டிலின் மேல் மல்லாந்திருந்த பாஸ்கரன் புரண்டு படுத்தான். அப்படியே தூக்கத்தில் திரும்பவும் பள்ளத்தாக்கில் விழுகிறவனைப் போல விழ ஆரம்பித்தான். சற்று தள்ளி மேஜை மேல் கிடந்த தொலைபேசிக்கு அது பிடிக்கவில்லையோ என்னவோ அமட்ட ஆரம்பித்தது. நல்ல நிசப்தத்தில் பலமாகவே காதை குடைந்தது. கண்ணை திறந்த பாஸ்கரன் எரிச்சலோடு போய் ரிசீவரை கையில் எடுத்தான். பாஸ்கரன், குயிலை போல ஒரு பெண்ணின் குரல். ஆமா, பாஸ்கரன் தான். யார் நீங்க? அருள்மொழி. அருள்மொழி? ஹாய் அருள்மொழி. அந்த பெயர் மின்னல் வேகத்தில் அவன் தூக்க கலக்கத்தை விரட்டி அடித்தது. தூங்கிட்டு இருந்தீங்களா? கெடுத்துட்டேனா? நோ நோ நோ. என்ன விஷயம் அருள்மொழி? ரொம்ப முக்கியமான விஷயம் பாஸ்கரன். எப்ப பொழுது விடியும்னு காத்துக்கிட்டு இருந்தேன். என்ன, எனிதிங் சீரியஸ்? ஆமா, இங்க அப்பாவோட போக்கு ரொம்பவே புதிரா இருக்கு. என்ன ஒரேடியா குழப்பறாரு. ராத்திரி கூட என்ன யானை மலைக்கு கூட்டிட்டு போய் தாலி எலும்பு கூடுன்னு கண்டதை காட்டி கலவரப்படுத்திட்டாரு. என்ன சொல்றீங்க? பாஸ்கரன், நான் உங்களோட கொஞ்சம் மனம் விட்டு பேசணும். அப்பாவுக்கு ஏதோ ஆயிடுச்சு. தூக்கத்துல கூட சொர்ண மீனாட்சி சொர்ண மீனாட்சின்னு ஒரே புலம்பல் தான். அப்படியா? ஆமா பாஸ்கரன், உங்களை நான் உடனே தனியா சந்திக்கணும். வீட்டுக்கு வரட்டுமா? வீட்டுக்கு? வீட்டுக்கு ஓ, தாராளமா வரலாமே. இது என்ன கேள்வி? இது உன்னோட வீடு. சாரி சாரி சாரி, உங்க வீடு. உன் வீடுங்கிறது தான் சரி. அது என்ன உங்க வீடு? என்கிட்ட உரிமை எடுத்துக்கிறதுல கூடவா உங்களுக்கு தயக்கம்? ஓ, ஓகே ஓகே, சீக்கிரமா வா, நேர்ல பேசலாம். ஒரு 9 மணிக்கு வரேன். அப்பா அநேகமா 12 மணிக்கு தான் எழுந்திருப்பார். விடிய விடிய ஏதேதோ ஏடுகளை படிச்சுட்டு இருந்தார். உங்களை பார்த்து பேசிட்டு நான் திரும்பிடணும். சரி, சீக்கிரம் வா. ரொம்ப நன்றி பாஸ்கரன். அந்நியர்களுக்குத்தான் நன்றி சொல்வாங்க. நான் அந்நியனா? அப்பா அது வாபஸ் சொல்லிவிட்டு போனை வைத்தான். சக்திவேலும் விழித்து கொண்டான். பார்வையாலேயே யார் சார் என்கிற மாதிரி பார்த்தான். பாஸ்கரன் பதில் சொல்லவில்லை. எழுந்தாச்சா? கமான் சக்திவேல், ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் வரப்போறாங்க. வீட்டையெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணுவோம். அவள் சொன்ன கவலைக்குரிய விஷயத்தையும் மீறி அவள் வரப்போகும் உற்சாகம் அவனிடம் பீறிட்டது. சக்திவேலுக்கும் ஆச்சரியமாகி போனது. பாத்ரூம் எங்கே இருக்கிறது என்று கேட்டு போய் கதவை தாளிட்டு கொண்டான். பாஸ்கரன் கண்ணாடியில் தன்னை பார்த்து கொண்டான். தாடையில் 3 நாளில் 2.5 மில்லிமீட்டர் நீள ரோமம். முகத்தரையில் வளரும் அந்த கட்டாய கருப்பு புற்கள் என்னை அகற்று என்று சொன்னது. மனதிற்கு இனியவள் வரப்போகிறாள். இப்படியா பங்கரையாக இருப்பது? அவசரமாக அலங்காரத்துக்கு தயாரானான். கதவடியில் கிடந்த பேப்பரை எடுத்து ஒரு ஓட்டம் ஓடினான். ஒரு செய்தி கண்களை அகல விரிக்க வைத்தது. பிரபல எழுத்தாளர் பாஸ்கரனுக்கு இலக்கிய பீட விருது. தலைப்பே அவனை திணறவிட்டது. செய்தியை விரிவாக பார்த்தான். பிரபல தமிழ் எழுத்தாளர் பாஸ்கரனுக்கு இந்த ஆண்டின் இலக்கிய பீட விருதை வழங்க இலக்கிய பீட அமைப்பு தீர்மானித்துள்ளது. வரலாற்று உண்மைகளை அப்பட்டமாக சித்தரிக்கும் அவரது படைப்புகளுக்கு உலகளாவிய வரவேற்பு இருப்பது தெரிந்ததே. ரஷ்யா, சீனா உள்ளிட்ட மொழிகளில் இவரது பல நாவல்கள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. இவரது ஆய்வில் கல் சிலைகள் பேசும் விதமாக இவர் தீட்டிய பல்லவக்கோட்டம் எனும் நாவலுக்காக இந்த விருது வழங்கப்படுகிறது. படித்த பாஸ்கரனுக்கு படபடப்பாகி போனது. அவன் எதிர்பார்த்திராத ஒரு பரிசு. சந்தோஷம் ரத்தத்தில் கூத்தாடி கொண்டு ஓடும்போது திரும்பவும் தொலைபேசியில் அழைப்பு. நிச்சயம் அருள்மொழிதான். வாழ்த்துவதற்காக அழைத்திருப்பாள். நினைப்புடன் போய் எடுத்தான். ஆனால் காதில் தொல்பொருள் இலாகாவை சேர்ந்த சந்திர பிரகாஷ். வாழ்த்துக்கள் பாஸ்கரன் என்றுதான் ஆரம்பித்தது அவர் குரல். நன்றி சாந்த பிரகாஷ். இன்னொரு விஷயம். என்ன சொல்லுங்க?
சாந்த பிரகாசும் சொன்னார். ஆனால் பாஸ்கரன் முகம் அடுத்த நொடி பயங்கரமாக மாறியது. அவன் முகத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை கணத்தில் அடையாளம் கண்டுகொண்டான் சக்திவேல். அதை கேள்வியாகவும் ஆக்கினான். சார், என்ன சார், ஏதாவது அதிர்ச்சியான விஷயமா? ஆமா சக்தி, நான் தெரிஞ்சுக்கலாமா சார்? என்னை சுத்தி நடக்கிற எல்லாமே எனக்கு பெரிய மர்மமா இருக்கு சக்தி. பாஸ்கரன் கசகசத்து போனான். பல்லவ பீடம் நாவலுக்கு பரிசு கிடைக்கும்னு உங்க ஊர் பெருமாள் மலை கல்வெட்டுல செய்தி இருக்கான். அப்படியா? யார் சார் சொன்னது? சந்திர பிரகாஷ்னு ஒரு ஆர்கியாலஜிஸ்ட். அப்ப அவங்களுக்கு எங்க ஊர் பெருமாள் மலை கரடு பத்தி எல்லாம் தெரியுமா சார்? தெரியாமலா சக்தி, எனக்கு அவர் போன் பண்ணி சொல்றார். எப்படி சார்? எனக்கு தெரிஞ்ச சமீப காலத்துல யாருமே அங்க போனதே இல்லையே சார். அதான் சொன்னேன், எல்லாம் பெரிய மர்மமா இருக்குன்னு. என்ன சார் நீங்க, வரலாறுங்கிறது நம்ம விட்டு போன ஒரு காலம். இப்ப இருக்கிற அறிவை வச்சு கற்பனைய கொண்டு அந்த காலம் இப்படித்தான் இருந்திருக்கணும்னு அனுமானிச்சு அதுல அற்புதமா கதைகள் எழுதுறவர் நீங்க. உங்களால கூடவா இந்த மர்மங்களை எல்லாம் புரிஞ்சுக்க முடியல? சக்தி தான் ஒரு தேர்ந்த வாசகன் என்பது போலத்தான் பேசினான். அவனை முதல் முறையாக அதிகபட்ச ஆச்சரியத்தோடு பார்த்தான் பாஸ்கரனும். அப்படி பார்க்காதே என்கிற மாதிரி திரும்பவும் தன்னை நோக்கி கூப்பிட்டது தொலைபேசி. இந்த முறை யார்? போய் கையில் எடுத்தான். பாஸ்கரு, நான் அம்மா பேசுறேன்டா. ஆமா, நீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்பதான் பேப்பரை பார்த்தேன். உனக்கு விருது கிடைச்சிருக்கிறத பார்த்த உடனே எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலடா. நானும் இப்பதாம்மா பார்த்தேன். எல்லாம் உன் ஆசீர்வாதம்மா. ரொம்ப சந்தோஷம்ப்பா. இத போல பல விருது உனக்கு கிடைக்கணும். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேனே. என்னம்மா? இன்னைக்கு விடிய காலையில ஒரு கனவு. அதுல நீ ஒரு சாமி விக்கிரகத்தை புடிச்சுக்கிட்டு நிக்கிற. அது ஒரு தங்க விக்கிரகம். அது நல்லா பளபளன்னு மின்னுது. மீனாட்சி விக்கிரகம்னு தான் நினைக்கிறேன். டக்குன்னு முழிச்சிட்டேன். அப்புறம்தான் இந்த செய்திய பேப்பர்ல பார்த்தேன். எனக்கு எல்லாமே ஒரே மலைப்பா இருக்குடா. உன் வாழ்க்கை இன்னைய தேதியில இருந்து புதுசா ஒரு பாதையில போற மாதிரி கூட ஒரு உள்ளுணர்வுடா பாஸ்கரா. அம்மாவின் மறுமுறை பேச்சு பாஸ்கரனை ஒரு வினாடி மறு பேச்சு பேச விடாதபடி கட்டி போட்டது. அப்படியே சிலையாகி விட்டான். பாஸ்கரா, பாஸ்கரா. அம்மாவின் குரல் அவன் பிரஞ்சையை கலைக்க பார்த்தது. அம்மா, சரிம்மா, சொல்லுங்க. என்னடா, நான் சொன்னதை கேட்டு அப்படியே கற்பனையில மூழ்கிட்டியா? இல்லம்மா. ஆமா ஆமா, நல்ல பிள்ளடா. சரி, போனை வச்சிடட்டுமா? சரிம்மா. போனை வைத்து விட்டு நிமிர்ந்தான். அம்மாவா சார்? இது சக்திவேல். ஆமா சக்தி. அம்மா கூட உங்களை மலைக்கு வைக்கிற மாதிரி ஏதோ சொல்லி இருக்காங்க போல இருக்கே. ஆமா சக்தி. ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? என்ன சார், இப்ப என்ன நடந்துச்சு? சக்திவேலின் கேள்விக்கு பதில் சொல்லாதபடி ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தான். வெளியே ஏகத்துக்கும் மனித நடமாட்டம். அதில் 3/4க்கும் மேல் எந்திரங்களால். அந்த மந்திரங்களுக்கான சக்தியை பெட்ரோலும் டீசலும் தான் தருகிறது. அதை பூமி தாய் தன் வயிற்றில் தான் வைத்துக் கொண்டிருக்கிறாள். அதை உறிஞ்சி உறிஞ்சி எடுத்து மனித கூட்டம் வெளியே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படி இயங்கும் போது கரியும் புகையும் கிளம்பி வான மண்டலத்தையே அசுத்தமாக்கி விடுகிறது. காற்று கெட்டுவிட்டது. ஓசோன் படலத்திலும் ஓட்டை. இதனால் மழை, வெயில் எல்லாவற்றிலும் அசாத்திய மாற்றங்கள். பெட்ரோலும் டீசலும் ஒரு நாள் வற்றி போகும். இதனால் பூமி சுருங்கும். பின் பூமியை சுருங்கி போக வைத்த மனிதன் வானத்தையும் அசுத்தப்படுத்தி புவியீர்ப்பு விசையிலும் காலப்போக்கில் மாற்றங்களை உருவாக்கி இயற்கையையும் கடித்து குதறப் போகிறான். பின் அவனே ஒரு கட்டத்தில் இல்லாது போக போகிறான். பரந்த வானில் எண்ண இயலாதபடி நட்சத்திரங்கள், கோள்கள், பூமியும் அதில் ஒன்றாய் மனித உயிர்களே இல்லாமல் வானவெளியில் உருண்டு போய்கொண்டே இருக்கும். யாரோ உதைத்த கால்பந்து போல அது உருண்டு கொண்டே இருக்கும். அதுதான் நடக்க போகிறது. நடத்த போகிறவன் இந்த மனிதன் தான். அவனது சுயநலம்தான், அவனது இனப்பெருக்கம், அவனது தேவை இதைத்தான் செய்ய போகிறது. ஜன்னல் வழியாக வெளியே தெரியும் மனித சமுதாயமும் அதன் எந்திர ஓட்டங்களும் பாஸ்கரனை இப்படித்தான் இதுநாள் வரை சிந்திக்க வைத்திருக்கிறது. இன்று அதில் ஒரு அச்சமூட்டும் மாறுதல். வெளியே இயங்கும் ஒவ்வொரு மனிதனும் ஏற்கனவே எங்கோ யாராலோ திட்டமிடப்பட்டு அதன் காரணமாக தூண்டப்பட்டு இயங்குவது போல ஒரு கற்பனை. இல்லை இல்லை, இப்படி இல்லை என்றால் எப்படி தன் வாழ்வில் நடந்ததும் நடக்கப் போவதும் முன்பே கணிக்கப்பட்டிருக்க முடியும்? தன்னுடைய விஞ்ஞான எண்ணங்கள் சரியா, இல்லை தன்னுள் மாற்றங்களை ஏற்படுத்த புறத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் அமானுஷ்யமான இந்த மாதிரி விஷயங்கள் தான் சரியா? அமானுஷ்யம் என்று ஒன்று இருக்கிறதா?
பாஸ்கரன் கேள்வி பந்துகளை அது எம்ப எம்ப அடித்துக் கொண்டிருக்கும் போது கதவு தட்டப்படும் சத்தம். சக்திவேல் போய் கதவை திறந்தான். துர்காவும் அவள் அப்பா அம்மாவும் தெரிந்தார்கள். குட் மார்னிங் தம்பி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். துர்காவின் அப்பா பேசியபடி உள்ளே வர பின்னாலேயே அவர்கள் இருவரும் உள்ளே நுழைந்தனர். ஓ வாங்க வாங்க, பேப்பர் பார்த்தோம், பெரிய விருது போல இருக்குதே. ஆமா, இந்தியாவில எழுத்தாளர்களுக்கு தரப்படுறதுல இதுதான் முதல் விருது. பத்மஸ்ரீ பத்மபூஷன் மாதிரி. சக்திவேல் விசிறி விட்டான். ரொம்ப சந்தோஷம் தம்பி. என் வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒருத்தர் ஒரு பிரபல எழுத்தாளர், அவர் இப்படி பெரிய விருது வாங்கி இருக்கிறவருங்கிறது எவ்வளவு பெருமைக்குரிய விஷயம் தெரியுமா? துர்காவின் அப்பா விஸ்தாரமாக பேசினார். அம்மா வாய் நிறைய சிரிப்பாக இருந்தாள். ஆனால் துர்கா தலை குனிந்து காலால் கோலம் போட்டு கொண்டிருந்தாள். முகத்தில் ஒருவித இறுக்கம். பாஸ்கரனும் அதை கவனித்தான். தம்பி கிட்ட வேற சில விஷயங்களையும் பேசணும்னு. என்னங்க, அம்மா இப்ப மெட்ராஸ்ல இருக்காங்களோ? ஆமா. நீங்க எவ்வளவு நாளைக்கு இப்படி தனியா இருந்துகிட்டு கஷ்டப்படுவீங்க? கஷ்டப்படுறேனா? நானா? இல்லையா பின்ன, உங்களுக்கும் வயசாயிடுச்சு. கல்யாணம் கார்த்திகைன்னு அது இது நடக்கும்போது நடந்தாத்தானே நல்லா இருக்கும். ஆமாமா, நானும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணத்துலதான் இருக்கேன். பாஸ்கரன் போகிற போக்கில் பட்டென்று சொல்லவும் துர்காவின் அம்மா திக்குமுக்காடி போய் கேட்டாள். ஆமா, பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாச்சா தம்பி? கிட்டத்தட்ட முடிவே பண்ணியாச்சுங்க. அப்படியா? பொண்ணு யார் தம்பி? துர்காவின் அம்மா கேட்கும் போதே துடிதுடித்தாள். அது இப்போதைக்கு உங்க வரையில சஸ்பென்ஸாவே இருக்கட்டுமே. அவன் பதில் அவர்கள் முகத்தில் குத்தியது. துர்கா எந்தவித பதட்டமும் இல்லாமல் இருந்தாள். அம்மாவும் அப்பாவும் அவளுக்கும் சேர்த்து உணர்ச்சி வசப்பட்ட மாதிரி இருந்தது. அப்ப நாங்க வரோம் தம்பி, ஆல் த பெஸ்ட் தம்பி. அப்பாவின் குரலில் சுரத்தே இல்லை. மூவரும் திரும்பினார்கள். துர்கா மட்டும் போகும்போது ஒரு பார்வை பார்த்துவிட்டு போனாள். வாசல் தாண்டும் போது எதிரில் அருள்மொழி நின்று அவளை தீர்க்கமாக ஒரு பார்வை பார்த்தாள். அருள்மொழிக்கு அந்த பார்வையும் அதன் மொழியும் ஆனாலும் புதிது. பார்த்து கொண்டே உள்ளே வந்தாள். ஏற்கனவே குழப்பம், இதில் இந்த பார்வையும் சேர்ந்து கொண்டாள். பா அருள். பாஸ்கரன் அவளை பார்த்த நொடி உற்சாகமானான். வந்தவள் முதல் காரியமாக ஹேண்ட்பேக்கை திறந்து குங்கும பொட்டலம் ஒன்றை எடுத்து பிரித்தாள். முதல் காரியமாக அதை அவன் நெற்றியில் இட்டாள். இது மீனாட்சி அம்மன் கோயில் பிரசாதம். கிளம்பும் போதுதான் நியூஸ் கேட்டேன். உங்களுக்கு விருது கிடைச்சதுக்கு என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அவனுக்கு அவள் பொட்டிட்டதும் வாழ்த்தியதும் பரவசத்தை தந்தது. நன்றி அருள்மொழி, பிளீஸ் உட்காரு. உட்கார்ந்தாள். சக்தி வேலையும் பார்த்தாள். யார் பாஸ்கரன் இது? வீட்டு வேலைக்கு புதுசா ஆள் போட்டிருக்கீங்களா? அவள் அப்படி கேட்பாள் என்று அவன் துளி கூட எதிர்பார்க்கவில்லை. சக்தி வேலை ஒரு பரிதாப பார்வை பார்த்தான். அவனோ முந்திக் கொண்டான். சரியா சொன்னீங்கம்மா, நான் இனிமே இவரோட அசிஸ்டன்ட் தான். அவன் பதிலில் அப்படி யாராவது கேட்க மாட்டார்களா என்னும் ஆசையின் ஒளிவு. பாஸ்கரனிடம் ஒரு மெலிந்த அதிர்ச்சி. சாரி அருள்மொழி, இவர் என் வாசகர், பேரு சக்திவேல். சார், அப்ப இவங்க தான் அந்த அருள்மொழியா? சக்திவேல் வேகமாக கேட்டான். அந்த அருள்மொழியான்னா? பெருமாள் மலை கரட்டுல உங்க பேரு, என் பேரு, நம்ம பாஸ்கர் சார் பேரெல்லாம் இருக்கே. நாம 3 பேரும் பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் சாதிக்க போறோமா? சக்திவேல் படபடவென்று கொட்டினான். அருள்மொழி நெற்றியை தேய்த்து கொண்டாள். சக்தி, என்ன இது வந்ததும் வராததுமா? கொஞ்சம் சும்மா இருங்க, அதட்டினான் பாஸ்கரன். பாஸ்கரன், என்ன சொல்றார் இவர்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சொல்றேன் அருள்மொழி, முதல்ல நீ வந்த விஷயத்த சொல்லு. அப்பாவுக்கு என்ன? எதுக்காக யானை மலைக்கு போனீங்க? நேத்து ராத்திரி போனது மட்டும் இல்ல பாஸ்கரன், இப்பவும் அங்கதான் போக போறோம். அங்கயா? எதுக்கு? என்ன அப்பா அங்க கூட்டிகிட்டு போய் எதை காட்டினாரோ அதை நானும் உங்களுக்கு காட்டினாதான் நான் சொல்ல போறதெல்லாமும் உங்களுக்கு புரியும். அருள்மொழி அசகாயமாக பீடிகை போட்டாள். பரவாயில்ல, என்ன விஷயம் சொல்லு. சொன்ன ஆச்சரியப்படுவீங்க, நம்ப மாட்டீங்க, எல்லாம் பேத்தல்னு சொல்லுவீங்க. பிளீஸ் அருள்மொழி, விஷயத்த சொல்லு. நான் ஏற்கனவே ரொம்ப குழம்பி போயிருக்கேன். யானை மலைங்கிறது இந்த மதுரை மண்ணோட ஒரு வரலாற்று கருவூலமா. அங்க பல நூற்றாண்டுகளுக்கு முந்தி நீங்களும் நானும் தூக்கில போடப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கோமா. அதுக்கு சான்றா ஏடுகள், அப்புறமா எலும்பு கூடுகள், தாளிகள் எல்லாம் அங்க இருக்கு. அப்பா கூட்டிகிட்டு போய் காட்டினார். எனக்கு பழைய பூர்வ நினைவுகள் ஏதாவது ஞாபகத்துக்கு வருதான்னு கேட்டார். ஒன்னும் வரலன்னு சொல்லிட்டேன். 1 மணி நேரம் கண்ணயர்ந்திருப்பேன். அதுல ஒரு கனவு. அந்த கனவுல நீங்க ஒரு தங்க மீனாட்சி விக்கிரகத்தை அந்த மலையில ஒரு குகையில வச்சு பூஜை செய்றீங்க. நான் உங்களுக்கு உதவியா பூவெல்லாம் பறிச்சு கொண்டுகிட்டு வரேன்.
அருள்மொழி சொல்ல சொல்ல பாஸ்கரனுக்குள் இதய துடிப்பு அதிகமாக தொடங்கியது. சென்னையில் இருக்கும் அம்மாவும் கிட்டத்தட்ட இதையேதான் சொன்னாள். இப்போது அருள்மொழி, காலம் எதற்காக இப்படி தன்னிடம் கண்ணாமூச்சி ஆடுகிறது? எல்லாம் எதற்கு? அவன் கேள்வியில் விழுந்து புரளும் போது திறந்திருக்கும் அவன் வீட்டு வாயிலில் ஒரு ஜைன பெண் துறவி வாயில் வெள்ளை துணியை கட்டிக்கொண்டு கருணையான பார்வை சிந்தியபடி, "வணக்கம் பாஸ்கரன்" என்றார் மிக சாந்தமான குரலில். "வாங்க நீங்க." உள்ளே அழைத்து விசாரித்தவன் முன்னால் அளவாக சிரித்தாள் அந்த பெண் துறவி. "நான் சாந்த பிரபா, ஒரு ஜைன துறவி. உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன்" என்ற அந்த பெண் துறவி தான் கொண்டு வந்திருந்த கைப்பையில் இருந்து ஒரு புத்தகத்தை வெளியே எடுத்தாள். அந்த புத்தகம் பாஸ்கரன் வசம் ஏற்கனவே வந்து பின் அழிந்தும் போன தெச்சின ரகசியம் எனும் புத்தகம். அந்த புத்தகத்தை பார்த்த நொடியில் பாஸ்கரனிடம் பயங்கர பிரகாசம். துறவி பெண்மணியும் அதை மடிமேல் வைத்துக் கொண்டு பேச ஆரம்பித்தாள். "மிஸ்டர் பாஸ்கரன், முதல்ல உங்களுக்கு என் வாழ்த்துக்கள்." "நன்றிமா. நான் என்னை அறிமுகப்படுத்திக்க விரும்புகிறேன். நான் ஒரு ஜைன துறவி. என் பேரு சந்திரபிரபா. ஏற்கனவே ஒரு முறை உங்களை பார்க்க வந்திருக்கேன். ஆனா அப்ப நீங்க வீட்டுல இல்ல." "நல்லதுமா, என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கலாமா?" "உங்ககிட்ட ஒரு முக்கியமான உதவியை கேட்டுதான் வந்திருக்கேன்." சொல்லிவிட்டு அந்த பெண்மணி பாஸ்கரனை ஒட்டி நிற்கும் அருள்மொழியையும் சக்திவேலையும் பார்த்தாள். "என்ன உதவிமா?" "அது கொஞ்சம் ரகசியமான விஷயம். இவங்களை வச்சுக்கிட்டு பேச தயக்கமா இருக்கு." சொன்ன மறுநொடி அருள்மொழி, "நான் வேணும்னா வெளியே போய் காத்திருக்கேன்" என்று கிளம்பினாள். சக்திவேலும் வெளியேறும் உடன்பாட்டோடு எழுந்தான். பின் இருவரும் வெளியேறினார்கள். அந்த பெண்மணி ஆழமான பெருமூச்சோடு பாஸ்கரனை பார்த்தவள் அவன் வசிக்கும் வீட்டையும் சுற்றி ஒரு பார்வை பார்த்தாள். எங்கும் ஒரு சுவாமி படம் கூட இல்லை. சில இயற்கை காட்சிகளை உள்ளடக்கிய ஃப்ளோ அப் போஸ்டர்கள். ஒரு டெண்டுல்கரின் ஃப்ளோ அப் போஸ்டர் என்று அவனுக்கு இயற்கையின் மீதும் விளையாட்டின் மீதும் இருக்கும் ஈடுபாடு தெரிந்தது. "உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாதா?" மிக நிதானமாக கேட்டாள். "நம்பிக்கை உண்டு, ஆனா அதை பட்டவர்த்தனப்படுத்திக்க பிடிக்காது." "அது தப்பா?" "தப்புன்னு நான் நினைக்கிறேன். பிறப்பால நான் ஒரு இந்து கடவுளோட படத்தை வச்சிருக்கிறதன் மூலம் மற்ற மத கடவுள்களை மறுக்கிறேன்னு ஒரு எண்ணம் பாக்குறவங்களுக்கு வரலாம் இல்லையா? அப்ப மற்ற கடவுளர் படங்களையும் வச்சுக்கலாமே. அப்ப நான் அந்த கடவுளர்களோட பாதையையும் ஃபாலோ பண்ணணும் இல்லையா?" "ஏன், அது முடியாதா?" "எப்படி முடியும்? ஒரு சமயத்துல ஒரு மனுஷன் 4-5 பாதையில போறது குழப்பம் இல்லையா?" "எப்படி?" "உங்க பௌத்தமும் ஜைனமும் புலால் உண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. இந்து மதத்திலையும் ஒரு பிரிவு அதை ஆமோதிக்குது. ஆனா மத்த மதங்கள் அப்படி சொல்லாத நிலையில எப்படி ஒரு மனிதன் எல்லா பாதையிலையும் ஒரு முழுமையோட போக முடியும்?" "நல்ல பதில்தான். அதனாலதான் எந்த பாதையும் வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா?" "இந்த கேள்வியை இப்ப நீங்க கேட்க காரணம்?" "இருக்கு மிஸ்டர் பாஸ்கரன். நீங்க ஒரு நாத்திகவாதியா இருந்தா நான் கேட்க போற உதவியை நீங்க செய்வீங்களான்னு எனக்கு சந்தேகம். அதனாலதான் அப்படி கேட்டேன்." "உதவி என்னன்னே நீங்க இன்னும் சொல்லலையே." "இது முழுக்க முழுக்க என்னோட தனிப்பட்ட சில நம்பிக்கை சார்ந்த விஷயம்." "அதுதான் என்னன்னு கேக்குறேன், சொல்லுங்கம்மா." "இந்த புத்தகத்தை இதுக்கு முன்னால நீங்க பார்த்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இத பாருங்க, படிங்க. அதன் பிறகு நான் நீங்க என்ன செய்யணும்னு சொல்றேன்." "நான் இதை ஏற்கனவே பார்த்திருந்தா?" "பார்த்திருக்கீங்களா? நிஜமாவா?" "பார்த்து படிச்சு அதனால பெரிய பாதிப்புகளுக்கும் உள்ளான ஒருவன் தான் நான்." "அப்ப நான் வந்த வேலை சுலபமா முடிஞ்சிடும்னு நம்புறேன்." "ஆமா, எப்படி இது உங்களுக்கு கிடைச்சது?" "பேராசிரியர் மீனாட்சி சுந்தரம் இதை கொடுத்து படிக்க சொன்னார். படிச்சேன்." "இத படிச்ச நிலையில உங்க கருத்து?" "இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இப்போதைக்கு அவ்வளவுதான் சொல்ல முடியும்." "இதுல உங்களை பத்தின குறிப்புகளும் இருக்கு பாஸ்கரன். அதனால அதை நீங்க நம்புறீங்களா?" "அதை பத்தி நான் இப்ப எதுவும் சொல்ல முடியாது." பாஸ்கரனின் அருக்கு தெரித்த பதில் அந்த பெண்மணியின் முகத்தில் ஒருவித ஏமாற்றத்தை தான் பரத்தியது. "சரி, ரொம்ப ரகசியமா நீங்க கேட்க நினைச்ச அந்த உதவி என்னன்னு இன்னும் சொல்லவே இல்லையே." "சொல்றேன் பாஸ்கரன். இதை எழுதின ஸ்ரீ ஸ்ரீ பிரம்மமுத்திரர் ஒரு ஜைன துறவி. தன் தவ பலத்தாலையும் முக்கால ஞானத்தாலையும் பின்னால நடக்க போறதை முன்கூட்டியே யூகம் செய்து எழுதி வச்சிருக்கார். இந்த புத்தகத்துல உள்ள குறிப்பு படி ஒரு தங்க புத்தர் விக்கிரகம் நிச்சயம் இருக்கணுங்கிறது என்னோட நம்பிக்கை. அதை இந்த புத்தகத்தோட உதவியோட நீங்க கண்டுபிடிப்பீங்கன்னு இதுல இருக்கிற குறிப்பு சொல்லுது." "ஆமா, அப்படி கண்டுபிடிக்க போற அந்த புத்தர் விக்கிரகத்தை நீங்க எனக்கு காட்டணும்."
நீங்களோ ஒரு ஜைன துறவி, பௌத்தம் உங்க பாதை இல்ல, நீங்க எதுக்கு அதை பார்க்க விரும்புறீங்க? என்னோட அனுமானம் அது புத்தர் விக்கிரகமா இருக்காது. எங்க தீர்த்தங்கரர்கள்ல ஒருத்தர் விக்கிரமாத்தான் அது இருக்கணும். அந்த துறவியின் கருத்தை கேட்டு பாஸ்கரன் கொஞ்சம் வாய்விட்டே சிரித்து விட்டான். எதுக்கு சிரிக்கிறீங்க? சிரிக்காம? கல்யாணமே நடக்கல, அதுக்குள்ள பிறக்க போற குழந்தைக்கு பேர் வைக்கிற மாதிரி இருக்கு உங்க பேச்சும் ஆசையும். உண்மைதான், நான் என் கருத்தை சொன்னேன். பிரம்மமித்திரர் ஒரு சைன துறவி. அவர் எதற்கு புத்தரை பத்தி சொல்லணுங்கிறது தான் என் சந்தேகம். புத்தகமே ஒரு கற்பனையா ஏன் இருக்கக்கூடாதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க அதுல புத்தரை பத்தி தானே யோசிக்கிறீங்க. புத்தகம் கற்பனையா இருந்தா இப்ப நீங்க எப்படி பாஸ்கரன்கிற ஒரு எழுத்தாளரா இருக்க முடியும்? வேண்டாம், இதுக்கு மேல எதுவும் பேச வேண்டாம். அந்த விக்கிரகம் மதங்கனி சித்தர் ரசவாதத்தால செஞ்ச சொர்ண மீனாட்சின்னு ஒரு கருத்து இருக்கு. அதைத்தான் புத்தரா மாத்தினாங்கன்னு இந்த புத்தகம் சொல்லுது. நீங்க ஒரு படி மேல போய் அது தீர்த்தங்காருன்னு சொல்றீங்க. முதல்ல சிலை வசப்படட்டும், பிறகு பாத்துக்கலாம். அதுவும் சரிதான் பாஸ்கரன். அப்படி வசப்படுற பட்சத்துல பிரம்மமித்திரர் எழுதின இந்த புத்தகம்தான் அனைத்துக்கும் காரணம்னு நீங்க சொல்லணும் பாஸ்கரன். அதன் மூலமா பிரம்மமித்திரர் பேரும் புகழும் பேசப்படணும். பாஸ்கரன் திரும்பவும் சிரித்தான். அடிக்கடி சிரிக்கிறீங்க. சிரிக்காம? உலக துறவிகள்லயே ஜைன துறவிகளை நான் மிக உன்னதமானவங்களா நினைக்கிறேன். அவங்களுக்கு ஆசை பாசம் எதுவுமே கிடையாது. ஆனா நீங்களோ ஒரு கட்சி தலைவரோட புகழுக்கு பாடுபடுற ஒரு தொண்டனை போல பேசினா சிரிக்காம என்ன பண்ணட்டும்? பாஸ்கரனின் பதில் அந்த துறவியை கொஞ்சம் வாயடைக்க செய்தது. இருந்தும் சுதாரித்து கொண்டு பேச ஆரம்பித்தாள் அந்த பெண்மணி. பாஸ்கரன், நான் உண்மையில ஜைன மதத்துல பிறந்து அதன் வழி நடக்கிற ஒரு பெண் இல்ல. ஜைன மத கருத்துக்களை படித்து அதனால ஈர்க்கப்பட்டு ஒரு ஜைன துறவியா என்னை நானே ஆக்கிக்கிட்டு இருக்கேன். எனக்குள்ள சராசரி ஆசைகள் இன்னும் அழியல. ஆனா உங்க பதில கேட்ட பிறகு என் பலவீனம் எனக்கு தெரியுது. என்னோட பலவீனம் எனக்கு தெரியுது. ஒண்ணு மட்டும் உண்மை பாஸ்கரன், இந்த புத்தகம், இதுல உள்ள குறிப்புகள், அதன்படிதான் எல்லாம் நடக்கும்னு நான் உறுதியா நம்புறேன். அப்படி நடந்து முடியும் போது இந்த உலகம் பல அதிசயங்களை சந்திக்க போகுது. வெளிச்சத்துக்கு வரப்போற அந்த தங்க புத்தரோ இல்ல தீர்த்தங்கரோ அவருடைய கருணையால எங்கேயும் எப்பொழுதும் அமைதி தவழ்ந்தா அது போதும் எனக்கு. ஒரு விஷயம், இந்த புத்தகத்தோட கடைசி பக்கங்களை படிச்சு பாருங்க. அதுலதான் உங்க கண்டுபிடிப்பு மட்டும் இல்ல, அதை நீங்க காப்பாத்துவீங்களா இல்ல காணாம போவீங்களாங்கிறதும் இருக்கு. இது தமிழ் மொழியில இல்ல, பாலி மொழியில இருக்கு. பாலி மொழி தெரிஞ்ச ஒருத்தர் தான் அதை உங்களுக்கு சொல்லணும். நான் அறிஞ்ச வரை அதுல நல்ல தகவல் இல்ல, இது நிச்சயம். இந்த பேச்சையும் விஷயங்களையும் உங்களுக்குள்ள வச்சுக்கோங்க. அவசியப்பட்டா திரும்ப சந்திக்கிறேன். உங்களுடைய வெற்றிக்கு என்னோட ஆசிகள். பேசி முடித்த பெண் துறவி கும்பிட்டபடி புறப்பட தொடங்கினாள். பாஸ்கரனின் கரங்களில் திரும்பவும் அந்த தட்சிண ரகசியம் புத்தகம். முதலில் அம்மாவின் கனவு, அடுத்து அருள்மொழி சொன்ன தகவல், மூன்றாவதாக சந்திர பிரகாஷ் சொன்ன கல்வெட்டு செய்தி, நான்காவதாக வழிகாட்டுவதற்கென்றே வந்து நிற்கும் அழிந்து விட்டதாக கருதிய புத்தகம். பாஸ்கரனின் மனதில் ஒரு பிரளயமே ஆரம்பமாக தொடங்கியது. இப்படியும் காலம் ஒரு மனிதன் வாழ்வில் கண்ணாமூச்சி ஆடுமா என்ன? புத்தகத்தை அவன் புரட்டும் அதே தருணம் வெளியில் பிளாட்டுக்கு வெளியே கையை கட்டிக்கொண்டு நின்று கொண்டிருந்த அருள்மொழியையும் சக்தி வேலையும் யதார்த்தமாக கதவை திறந்து கொண்டு வெளியே வந்து துர்கா பார்த்தாள். உள்ளதானே இருக்கார் பாஸ்கரன் என்றாள். தெரியும், உள்ள ஒரு முக்கிய பேச்சு நடந்துகிட்டு இருக்கு, அதான் வெளியே வந்துட்டோம். எவ்வளவு நேரம் இப்படியே நிப்பீங்க, உள்ள வாங்களேன் அழைத்தாள். பரவாயில்ல, ரொம்ப நன்றி. நீங்க அவரோட வாசகரா? சக்திவேல் பக்கம் திரும்பினாள். ஆமா, நான் வாசகன்தான். ஆனா இவங்க யார் தெரியுமா? வருங்கால மனைவியும் கூட. சக்திவேல் சடார் என்று கொளுத்தி போட்டான். அது அருள்மொழிக்கே அதிர்ச்சியாக இருந்தது. துர்காவோ அடுத்த நொடியே ஒரு ஜென்ம விரோதியை பார்க்கிற மாதிரி பார்க்க ஆரம்பித்தாள். சக்திவேல், என்ன சொல்றீங்க? அருள்மொழி படபடத்தாள். அட என்னம்மா, ஒன்னும் தெரியாத மாதிரி கேக்குறீங்க, எனக்கு எல்லாம் தெரியும். அவன் சொல்ல பாஸ்கரன் அவர்களுக்கு நடுவில் நுழைந்தான். அருள், சக்தி, உள்ள வாங்க, அந்த அம்மா போயிட்டாங்க. அருள்மொழி சக்திவேலை ஒரு மாதிரி வெட்கத்தோடு பார்த்து கொண்டே உள்ளே நுழைந்தாள். சக்திவேலும் சிரித்தபடி பின்தொடர்ந்தான். துர்காவின் முகத்தில் அனலின் மெம்மை, உள் மனதில் நீதானா அந்த காதலி என்னும் எரிச்சல் மிகுந்த கேள்வி. உள்ளே
பாஸ்கரன், அந்த சைண்ட் என்ன பேசினாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அருள்மொழி புதிய உற்சாகத்தோடு இப்பொழுது பாஸ்கரனை பார்த்து கேட்டாள். சொல்றேன் அருள், அதுக்கு முந்தி நீ சொன்ன அந்த தாலியை பார்த்துட்டு வந்துருவோமா? சார், அப்படியே எங்க ஊருக்கும் போறோம். நீங்க அந்த ரயில்வே ஸ்டேஷன் ரெஸ்ட் ரூம்ல தங்குறீங்க. ஒரு ராத்திரி நாம 3 பேரும் ரகசியமா கரட்டு மேல ஏறி அந்த குகைய சல்லடை போட்டு சலிப்போம். என்ன சொல்றீங்க? சக்திவேல் பறக்க தொடங்கினான். அத பத்தி பிறகு பேசலாம் சக்தி. முதல்ல புரொஃபஸரோட கண்டுபிடிப்பு எந்த அளவுக்கு எனக்கு உதவி செய்யும்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். அருள், நாம இப்பவே ஒரு டாக்ஸி பிடிச்சு யானை மலைக்கு போறோம். ஓகே? ஷியூர் பாஸ்கரன். காரை விட்டு மூவரும் இறங்கினார்கள். ஆடும் மாடும் மேயும் புதர்களையும் பாறைகளையும் தாண்டி கொண்டு நடக்கவும் தொடங்கினார்கள். எந்த இடம்னு ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் குழப்பம்தான், இருந்தாலும் கண்டுபிடிச்சிடுவேன். அருள்மொழி சொல்லும் போதே மலையின் பக்கவாட்டு சரிவும் அடர்ந்த புதர்களும் ஆங்காங்கே குழிகளும் கண்ணில் பட்டது. எல்லாம் உங்க அப்பா தோண்டினதா? ஆமா, வயசான காலத்துல ரொம்பதான் சிரமப்பட்டிருக்காரு. சொல்லிக்கொண்டே நடந்தான். எதிரில் முந்தின இரவில் மீனாட்சி சுந்தரமும் அருள்மொழியும் வந்த சமயம் கண்ட அந்த சரபேஸ்வர மூர்த்தி விக்கிரகம் புதிய மலர் மாலை சூட்டப்பட்ட நிலையில் நடந்து வரும் மூவரையும் பார்த்தது. அருள்மொழி அதை பார்த்த க்ஷணம் உற்சாகமானாள். இந்த இடம்தான், இதே இடம்தான். அதோ சரபேஸ்வரர் விக்கிரகம். அவள் சொல்ல பாஸ்கரன் பார்க்க, என்ன அருள், இங்க யாரோ வந்துட்டு போயிருக்கிற மாதிரி தெரியுதே. ஆமா பாஸ்கர், இந்த சாமிக்கு பயங்கர சக்தி இருக்குதான். இதை ரகசியமா ஒரு பொண்ணு வந்து கும்பிட்டுட்டு போறதா அப்பா கூட சொன்னார். பாஸ்கரன் அதை கேட்டு சிரித்தான். அது அந்த விஷயத்தையே அவன் சர்வ சல்லீசாக கருதுவதை சொல்லாமல் சொன்னது. ஆமா, எங்க அந்த தாலி? சிரிப்பை தொடர்ந்தபடியே கேட்டான். அவள் ஒரு புதரை நோக்கி கையை காட்டினாள். அவனும் அந்த புதரை நோக்கி நடந்தான். சக்திவேல் மட்டும் சரபேஸ்வரரையே பார்த்தபடி இருந்தான். இதற்கு முன் அந்த உருவை வேறு எங்கோ பார்த்தது போல கூட தோன்றியது. மெல்ல மெல்ல பெருமாள் மலை கரட்டில் பல சிற்பங்களுக்கு நடுவில் இதுவும் இருப்பதாக கூட ஒரு உள்ளுணர்வு சொன்னது. திரும்பினான். பாஸ்கரன் புதரை விலக்கியபடி இருந்தான். ஆளுயர தாளி மெல்ல தலை காட்ட தொடங்கி இருந்தது. முதல் தடவையாக ஒரு வியப்பு மரம் கொத்தி போல பாஸ்கரனுக்குள் கொத்தியது. படபடத்து போய் வேகமாக புதரினை விலக்கி தாளிக்குள் எட்டி பார்த்தான். சக்திவேலுவும் ஓடி வந்தான். உள்ளே நொறுங்கலாக எலும்பு கூடுகள். பாஸ்கரனின் விழிகளில் ஏராளமான விரிவு. அருள்மொழி அதை பார்த்தபடியே கேட்டாள். அது யாரோ இல்லையாம், நீங்களும் நானும் தானா, அப்பா சொல்றார். அருள்மொழியின் இந்த பதிலுக்கு பாஸ்கரனிடம் எந்த ஏளன சிரிப்பும் இல்லை. மாறாக புருவத்தில் கேள்விக்குறியும் பார்வையில் கூர்மையும் புகுந்திருந்தது. சார், என்ன சார் இது, ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? சக்திவேலும் சுருதி சேர்த்தான். ஆமா சக்தி, சரித்திர குறிப்புகள் படி இங்க தமிழ் புலவர்கள் தமிழர்கள் தூக்கிலிடப்பட்டு தாளிகள்ல புதைக்கப்பட்டது உண்மைதான். ஆனா பல நூற்றாண்டுக்கு முந்தைய இந்த தாளிகள் இப்பவும் உடையாம அப்படியே இருக்கிறது தான் ஆச்சரியம். இந்த எலும்புகளை பரிசோதனைக்கு உட்படுத்தினா வருடம் தெரிஞ்சிடும். நிஜமா இது ஒரு சரித்திர புதையல் தான். ஆராய்ச்சியில கிடைக்கிற தாலியா மட்டும் இல்லாம உங்க பூர்வ ஜென்மத்தையும் காட்டுற ஒன்னாவும் இது இருக்கிறது தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு சார். எதை வச்சு இதை மீனாட்சி சுந்தரம் சார் எங்களோட தொடர்பு படுத்தினாருன்னு தெரியலையே. அப்பா கிட்ட ஒரு ஏட்டுக்கட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த யானை மலையிலேயே சில குறிப்புகள் கிடைச்சிருக்கு. அதையெல்லாம் வச்சுதான் அப்பா அப்படி சொல்லி இருக்காரு. அது இப்ப அப்பா கிட்ட இருக்கா? ஆமா பாஸ்கர், அந்த ஏட்டுல இருக்கிறபடி பார்த்தா இந்த மலையில தான் மீனாட்சி விக்கிரகம் இருந்திருக்கு. அதுக்கு காவல் இந்த சரபேஸ்வர மூர்த்தியா. சரி, அப்படி காவல் காத்த இந்த மூர்த்தி எப்படி இந்த விக்கிரகத்தை அப்புறமா தொலைக்க விட்டார் தெரியல. இதுக்கெல்லாம் இடைய அப்பாதான் சொல்லணும். ஆனா ஒண்ணு பாஸ்கர், இப்பவும் இந்த விக்கிரகத்தை ஒரு பெண் வழிபட்டு நிறைய எதிரிகளை ஜெயிக்கிறதா அப்பா சொன்னார். பேத்தல் அருள், அந்த காலத்துல சிற்ப சாஸ்திரம் படிச்சவங்களுக்கு கிடைக்கிற ஒரு கல்லை எடுத்து மனம் போன போக்குல சிற்பங்களை செதுக்கி பழகினாங்க. அதுல ரொம்ப சுலபமா வசப்படுற ஒரு உருவம் பிள்ளையார். ஈவன் ஓவியமா வரைகிறதுல கூட பிள்ளையார் உருவம் ரொம்ப வசதியா இசைஞ்சு கொடுக்கும். அதனால அந்த உருவங்களை நிறைய செதுக்கினாங்க. அப்படி கலை வடிவப்படுத்தின அதை தூக்கி தூர போட மனசில்லாம தான் மரத்தடியிலும் குளத்தடியிலும் கொண்டு வந்து வச்சாங்க. அதனாலதான் பெரிய கோவில்கள்லயும் சரி பெரிய இடங்கள்லயும் சரி பிள்ளையார் உருவங்கள் அதிகம் இருக்கும். அது மாதிரிதான் இந்த மாதிரி சிங்க உடம்பும் வினோத முகமுள்ள வடிவங்களும். நம்ம நாட்டுலதான் ஒரு குத்துக்கல்லுக்கு குங்குமம் வச்சுட்டாலும் ஆத்தா அம்மான்னு விழுந்து கும்பிட தொடங்கிடுவாங்களே.
இந்த சரபேஸ்வரரை மட்டும் விட்டுடுவாங்களா என்ன? பாஸ்கரனின் விளக்கத்தில் பெரிய பெரிய உண்மைகள் பளிச்சிட்டாலும் சரபேஸ்வரர் பற்றி அவன் சொன்ன கருத்தை அருள்மொழி ஏற்காத மாதிரி தெரிந்தது. சக்திவேலும் வேகமாக மறுத்தான். இல்ல சார், நான் ஒத்துக்க மாட்டேன். நான் சிலை பேசினத காதால கேட்டவன் என்றான். பாஸ்கரன் அதற்கு மேல் அவர்களுடன் விவாதிக்க பிரியப்படாமல் சுற்றி ஒரு பார்வை பார்த்தான். முதல்ல ஆர்கியாலஜி சந்திரபிரகாஷ் சாருக்கு சொல்லி இத ஆய்வுக்கு உட்படுத்தணும். அடுத்ததா புரொஃபசர் சாரை பார்த்து பேசணும் என்றான். சார், அப்ப எப்ப சார் நாம சமணப்பட்டிக்கு போக போறோம்? சக்திவேல் அதிலேயே குறியாக இருந்து கேட்க, முதல்ல இந்த குழப்பங்கள் தெளிவடையட்டுமே, எதுக்கு சக்தி இப்படி பறக்குறீங்க என்றான். சக்திவேல் முகம் ஒரு மாதிரி மாறி போனது. அது சரி, சமணப்பட்டிக்கு போய் என்ன பண்ண போறீங்க? அருள்மொழி குறுக்கில் புகுந்தாள். நீங்களும் தான் வரப்போறீங்க மேடம். உங்களை பத்தி, என்ன பத்தி, சார பத்தி அங்க குறிப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, அங்க புதையல் இருக்கு. அதை நாம தான் எடுக்க போறோம். சாருக்கு சரித்திர கதைகள்ல வராத பேரும் புகழும் அதை கொடுக்க போறதால வரப்போகுது. பாஸ்கர், என்ன சொல்றார் இவர்? அருள்மொழிக்கு ஆவல் கொடி கட்டியது. சக்தி, சும்மா இருக்க மாட்டீங்களா? அருள், நான் உனக்கு எல்லாத்தையும் அப்புறமா சொல்றேன். இப்ப நாம கிளம்புவோம். சொல்லிக்கொண்டே நடக்க ஆரம்பித்தான். அருள்மொழி குழப்பத்தோடு பின்னால் தொடர்ந்தாள். பிரதான சாலைக்கு வந்தார்கள். காத்து கொண்டிருந்த காரில் ஏறினார்கள். ஏறும் முன் பாஸ்கரன் ஒரு முறை திரும்பி பார்த்தான். என்ன பாஸ்கரன் பாக்குறீங்க? அந்த தாளிகள் ஆர்கியாலஜி கைக்கு போற வரை பத்திரமா இருக்குமா? அவசரப்பட வேண்டாம். அப்பா வேற முடிவுல இருக்கார். அப்ப அவர் மூலமாவே ஆர்கியாலஜிக்கு தகவல் சொல்ல வேண்டியதுதான். யாராவது பார்த்தாலோ இல்ல ஆடு மாடுகள் மோதினாலோ அது உடைஞ்சிடலாம். அதுதான் எனக்கு பயமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. இந்த பக்கம் இதுவரை அப்பாவையும் என்னையும் தவிர யாரும் வந்ததில்லை. அங்கெல்லாம் முள் புதர்கள். அதனால ஆடும் மாடும் போக வாய்ப்பில்லை. நீங்க வாங்க. அருள்மொழி அவனை கையை பிடித்து இழுக்காத குறையாக இழுத்து கொண்டு வந்தாள். அடுத்த சில நொடிகளில் அந்த சின்ன மலைத்தளத்தை விட்டு புழுதி பறக்க அவர்கள் வந்த கார் மறைய தொடங்கியது. சமணப்பட்டி சாத்தான் கோவில் மணி மண்டபத்தில் ஒரு கூட்டம் ஆடுபுலி ஆட்டம் ஆடிக்கொண்டிருந்தது. கோனார் தாத்தா அதில் பிரதானம். உற்சாகமாக காய் நகர்த்தி விளையாடி கொண்டிருந்தார். காய்களை நகர்த்தும் அவர் கை விரலை அப்பொழுதுதான் ஒருவன் பார்த்தான். அதில் ஒரு நவரத்தின மோதிரம். என்ன கோனாரே, கையில புதுசா மோதிரம் மின்னற மாதிரி தெரியுதே? பார்த்தவன் கேட்கவும் செய்தான். ஆமாம்லே, சல்லிசா வந்துச்சு, அதான் வாங்கி போட்டுக்கிட்டேன் என்றார் கோனாரும். சல்லிசா வந்துச்சா? சரிதான், மழை இல்லாம விளைச்சல் இல்லாம பேங்க்ல வாங்கின லோனையும் கட்ட மாட்டாம எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு மட்டும் எங்க இருந்து காசு வந்து கொட்டிச்சு? காயை பதிலுக்கு நகர்த்தியபடியே அவன் திருப்பி கேட்டான். சாதாரணமாகத்தான் கேட்டான். ஆனால் கோனார் தாத்தாவுக்கு முகம் மாறி போனது. சட்டென்று பதில் பேச முடியவில்லை. என்ன கோனாரே, பேசுங்க, பதில காணோமே. அவன் விடாமல் நிமிண்டினான். கோனார் சட்டென்று ஒரு முடிவுக்கு வந்த மாதிரி அவனையும் மற்றவர்களையும் பார்த்தார். நான் இப்ப ஒரு விஷயம் சொல்லுவேன், யாரும் வாயை பொளக்க கூடாது, சரியா? திருப்பி கேட்டார். என்ன கோனார? டேய் கவனிடா, பெருசு ஏதோ சொல்ல போகுது. இங்க நம்ம ஊர்க்கார பயலுக தவிர வேற யாரும் இல்லையே. ஒருத்தரும் இல்ல. வடக்கு தெரு மாடன், காளிமுத்து, கல்லு வீட்டு ராயன், நீங்க நானும் தான் இருக்கோம். நல்லது, என் கூட வாங்க, உங்களுக்கு ஒரு அதிசயத்தை காட்டுறேன். என்ன கோனார, மோதிரத்தை பத்தி கேட்டா அதிசயத்தை காட்டுறேங்கிறீங்க? பதில் பேசாம கிளம்புங்க. அதுக்கு முந்தி நம்ம சாத்தான் சாமிய நல்லா கும்பிட்டுக்குங்க. எதுக்கு? கேள்வி கேட்காம கும்பிட்டுக்குங்கடான்னா. கோனார் அதட்ட அவர்கள் எழுந்து மடித்து கட்டியிருக்கும் வேட்டியை அவிழ்த்து விட்டுக்கொண்டு கம்பீரமாக முட்டை விழிகளோடு அமர்ந்திருக்கும் சாத்தான் சாமியை பார்த்து தபதபவென்று கன்னத்தில் போட்டுக்கொண்டு தரையிலும் விழுந்து விழுந்து எழுந்தனர். வாங்க போலாம். கோனார் தாத்தா ஒருவித சஸ்பென்ஸோடு முன்னே நடக்க அவர்கள் பின்னே செல்ல தொடங்கினார்கள். இருட்டும் வேளை. வழக்கம் போல சாய்ந்து கிடக்கும் வயல்வெளிகளில் புகை மூட்டம். 10 அடி தொலைவில் இருப்பவன் கூட தெரியாதபடி ஒரு புகை. கோனாரே, எங்க கரட்டு பக்கம் கூட்டிக்கிட்டு போய் எதையாவது காட்ட போறீரோ? இல்ல இன்னைக்கு எவனாவது கரட்டு மேல ஏறி உசுர விட்டுப்புட்டானா? அப்படித்தாண்டா இருக்கும். அவன் கையில போட்டிருக்கிற மோதிரத்தை எடுத்து பெருசு மாட்டிக்கிட்டு இருக்கும். நாம கேட்கவும் ஆளை காட்ட கூட்டிகிட்டு போகுதாட்டம் இருக்கு. பின் தொடரும் சகாக்களிடம் விதம் விதமாக கருத்துக்கள். வழியில் ஆங்காங்கே உடைந்த கல் தூண்கள், சிற்பங்கள், மூக்கு மூலியாகி போன முகரூபங்கள்.
தாத்தா எதையும் காதில் வாங்கி கொள்ளாமலே நடந்தார். அடிவாரத்தை ஒட்டி ஒரு வன்னி மரம், மரத்தடியில் ஒரு சன்னியாசியின் சிலை. ஊரே அதை மொண்டிச்சாமி என்றுதான் கூப்பிடும். தாத்தா அந்த சாமி சிலை அருகே போய் நின்று கொண்டு திரும்பி பார்த்தார். உடன் வந்தவர்களும் கூட்டாக வந்து சேர்ந்து அவரை பார்த்தார்கள். என்ன கோனாரே, எதுக்கு இப்படி மொண்டிச்சாமி மரத்தடிக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? காரணமா தாண்டா, இது மொண்டிச்சாமி மட்டும் இல்ல, பொன் காத்த ஐயனார் சாமி. அது உங்களுக்கு தெரியுமா? பொன் காத்த ஐயனாரா? ஆமாண்டா. ஏலே காளிமுத்து, வாப்பு, இங்கே இந்த இடத்தை தோண்டு. தாத்தா சொல்லவும் காளிமுத்து என்பவன் நெருங்கி வந்து தாத்தா காட்டிய இடத்தை தோண்ட தொடங்கினான். ஒரு அடி கூட தோண்டி இருக்க மாட்டான். வெண்கல பானை ஒன்று பளிச்சிட ஆரம்பித்தது. ஆத்தி, புதையல் பானையாட்டம் இருக்குதே. ஒருவன் உற்சாகமாக குரல் கொடுத்தான். புதையலே தான், பார்த்து எடுங்க, விவரத்தை மொள்ள சொல்றேன். அதுக்கு முந்தி ஒரு நிமிஷம். ஏலே ராயா, ஓடி போய் கோழிய புடிச்சா பாப்போம். கோனார் தாத்தாவின் கட்டளையை கேட்டுவிட்டு அந்த நொடி ஆவேசமாக ஓட்டம் எடுத்தான் அவன். ஏலே, யார்கிட்டையும் மூச்சு விடப்படாது. தாத்தாவின் குரலை காதில் வாங்கியபடியே புகை மூட்டத்தில் மறைந்து போனான். மண்ணை தோண்டிய காளிமுத்து என்பவன் பானையை வெளியே எடுக்கவா வேண்டாமா என்கிற மாதிரி பார்த்தான். கொஞ்சம் பொறு, கோழி வந்த பின்ன அதை அறுத்து பலி போட்டு போடுறேன். அப்பால எடு, உள்ள இருக்கிறத எல்லாரும் சமமா பங்கா பிரிச்சுக்குவோம். வெளியே தெரிஞ்சா அம்புட்டும் கவர்மெண்ட்டுக்கு போயிரும். புரியுதா? புரியுது கோனாரே, புரியுது. ஆமா, உங்களுக்கு இது இங்க இருக்கிறது எப்படி தெரியும்? வடக்கு தெரு மாடன் ஆவல் நெருக்கி அடிக்க கேட்டான். என் கனவுல சாத்தான் சாமி தாண்டா வந்து சொன்னுச்சு. இப்ப தெரியுதா மோதிரம் எங்க இருந்து வந்துச்சுன்னு? கோனாரே, நெசமாவா? வெண்ண கண் எதுக்க பாத்துக்கிட்டே இப்படி கேட்டா என்னடா அர்த்தம்? போகட்டும்னு உங்களுக்கு பங்கு தரலாம்னு பார்த்தா சந்தேகமா படுற? ஐயோ, உங்களை போய் சந்தேகப்படுவேனா கோனார? எனக்கு சந்தோஷத்துல என்ன பேசுறோம் எதை பேசுறோம்னே தெரியல. அதான். மண்ணாங்கட்டி, ஆவற காரியத்தை பாரு. வெளிய மூச்சு விட்டீங்க, அவ்வளவுதான். அது மட்டும் இல்ல, நீங்க அத்தனை பேரும் இனி இந்த பக்கம் ஒரு பையன் நடமாடாதபடி பாத்துக்கணும். அதுலயும் கரட்டு பக்கம் ஒரு ஆட்டுக்குட்டி கூட போயிடக்கூடாது, ஜாக்கிரதை. சரிங்க கோனாரே. எல்லோரும் விழுந்து கும்பிடாத குறைதான். அதே சமயம் புகை மூட்டத்தில் மறைந்து கிடக்கும் கரடு நோக்கி செல்லும் பாதையில் ஏராளமான சூத்தடயங்கள். அந்த சூத்தடயங்கள் பெருமாள் கரட்டின் உச்சி நோக்கியும் படிந்து கிடந்தது. புகை மூட்டத்தில் கூர்ந்து கவனித்தால்தான் பார்க்க முடிந்த விதத்தில் அவைகள் இருக்க, வன்னி மரத்து மொண்டிசாமி அமர்ந்திருக்கும் மேடை அருகே பரபரப்பாக கோனார் தாத்தா தன் சகாக்களோடு உட்கார்ந்து கொண்டிருந்தார். மரத்தடியில் பாதி தோண்டியும் மீதி தோண்டப்படவுமாக காத்து கொண்டிருந்தது அந்த புதையல் பானை. அதன் மேலேயே பார்வையை வைத்துக் கொண்டிருந்தனர் சகாக்கள். கோழி பிடிக்க ஓடி போயிருந்தவனும் கைவசம் ஒரு சேவலுடன் அது கொக் கொக் என்று கத்த கத்த அதை கையில் பிடித்தபடி வந்து சேர்ந்தான். பசபசவென்று மூச்சு விட்டான். வந்துட்டியா? இலை காளிமுத்து, நீ அதை வாங்கி சாமி முன்ன வையே என்றார் தாத்தா. காளிமுத்துவும் அடுத்த நொடி கொளுத்தப்பட்ட கம்பி மத்தாப்பாட்டம் பரபரப்பானான். கோழியை பிடித்து மொண்டிசாமி எதிரில் வைத்தான். அது திரு திரு மொழியோடு கொக் கொக் என்றபடி ஒடுங்கி அமர்ந்தது. சாமியின் கழுத்தில் யாரோ போட்டிருந்த ஒரு அலரிப்பூ மாலை. அதை எடுத்து தாத்தா கோழியின் மேல் போட்டார். மொண்டிசாமி கையில் இருந்த பட்டையர்வாளை பிடுங்கி காளிமுத்துவிடம் தந்து பலி போடு என்றார். அடுத்த சில நொடிகளில் அந்த சேவல் இரத்த சீற்றத்தோடு உயிரை விட்டது. விடும் முன் தலையில்லாத உடம்போடு திக்கு திசை தெரியாமல் ஓடி திரும்ப வந்து கச்சிதமாக தோண்டியிருக்கும் புதையல் குழி முன்பாகவே விழுந்தது. சாமி சாமி என்று தாத்தா கன்னத்தில் போட்டு கொண்டார். இலை, பாத்தீங்களா? சாமிக்கு முழு திருப்தி. அதுதான் முண்டம் குழிக்கிட்டையே கச்சிதமா விழுந்திருக்கு. இனி ஒரு பயமும் இல்ல. பானைய தைரியமா வெளியே எடுங்கடா என்றார். மாடன் வேகமானான். மளமளவென்று மண்ணை விலக்கி பானையை வெளியே தூக்கினான். நல்ல கனம் கனத்தது. புஜத்தில் திமில் விடைக்கும் அளவு கனம். தாத்தா, ஏக கனம் கணக்குது. நல்ல வேட்டைதான் என்றான். சரி சரி, மூடியை திற. தாத்தா விரட்டவும் கீழே வைத்துத்தான் திறந்தான். உள்ளே குப்பல் குப்பலாக தங்க நகைகள். ஒரு கணம் எல்லோருக்குமே நெஞ்சை அடைத்தது. தாத்தா கையை விட்டு அள்ளினார். காசு மாலை, கல்வளையில், சந்திரபிரபை, சூரிய பிரபை, அட்டிகை என்று ரகத்துக்கு ரகம் கையில் மின்னியது. இத்தனைக்கும் மொண்டிசாமி சந்நிதியில் காடா விளக்குத்தான். அதிலேயே அது வாரி கொட்டியது. எலை, இதை சமமா பங்கு பிரிச்சுக்குவோம். எந்த காலத்து செல்வமோ
சாத்தன் சாமி கருணையால வசப்பட்டிருக்கு. பங்கு போட்டு பிரிச்சுக்கிட்டதுக்கு பிறகு வெளியே மூச்சு விடக்கூடாது. அப்படியே பொண்டாட்டி களத்திலையும் போட்டு அழகு பார்க்க கூடாது. அப்பால அப்படி இப்படின்னு விஷயம் வெளியே தெரிஞ்சு ரகளை ஆயிடும். இதை எடுத்துக்கிட்ட பிறகு ஒரு 5-6 மாசத்துக்கு மூச்சு விடக்கூடாது. அதே போல சாமி சொன்ன மாதிரி அன்னி அசல் யாரும் இந்த ஊருக்குள்ள திரிஞ்சாலும் நமக்கென்னன்னு வேடிக்கை பார்க்க கூடாது. நாமளும் இருட்டி புட்டா அடிவார பக்கம் போகாம யாரும் போகாமையும் பார்த்துக்கிடணும். என்ன? தாத்தாவின் விளக்கத்துக்கு கோவில் மாடு மாதிரி தலையை ஆட்டினார்கள். ஏலே ராயா, இந்தாலே நீயே பங்கு போடு. அதுக்குள்ள நான் அப்படி போய் கொஞ்சம் உட்கார்ந்து எந்திரிச்சிட்டு வந்துடுறேன். வவுத்துல ஒரே சங்கடம். தாத்தா மெல்ல அங்கிருந்து நழுவினார். புகை மூட்டத்தில் அந்த வயதிலும் பார்வை தெரிந்தது ஒரு ஆச்சரியம்தான். தெரியாமல் திகைத்த இடங்களில் வத்தி பெட்டியை கொளுத்தி தடம் பார்த்து கொண்டார். அவர் பார்க்கும் போது சூத்தடங்கள் கண்ணில் பட்டன. கொஞ்சம் சுருக்கென்றது. சுற்றும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு, இப்படியா விவரம் இல்லாம நடந்துக்குவாங்க நான் இங்க என்றபடி தன் காலால் அந்த தடயங்களை அழிக்க தொடங்கினார். மரத்தடியில் எனக்குல அது இல்ல அதுதான் எனக்கு. ஏய், உனக்கு மட்டும் திடமா இருக்கிற நகையா? 1 கிராம் கூட குறைய வேணாம், கச்சிதமா பிரி, இல்ல கொலைகாரன் ஆயிருவேன் என்கிற கூக்குரல்கள். தாத்தா காதிலும் அது விழுந்தது. முகத்தில் ஒரு மர்ம புன்னகை. 11 மணி சூரியனிடம் தோலை உரிக்கும் அளவு உஷ்ணம். அதிலும் வீட்டுக்கூரையின் கண்ணாடி சாளரம் வழியே தாண்டி குதித்து பிரவேசித்து படுக்கையில் முதுகை காட்டியபடி படுத்திருக்கும் மீனாட்சி சுந்தரத்தின் மேல் அந்த உஷ்ண கரங்கள் பிராண்டவும் மீனாட்சி சுந்தரம் சூடு தாழாமலும் கொட்டாவி விலகாமலும் எழுந்து அமர்ந்தார். கண்ணை கசக்கி கொண்டு சுவரை பார்த்தார். அந்த நாளைய பர்மா கடிகாரம் அம்பு போன்ற முட்கள் அதில் மணி 11 என்று காட்டியது. கொஞ்சம் போல பதைபதைப்பாகி போனார். ஐயோடா என்று எழுந்தவர் அருள்மொழி அருள்மொழி என்றபடியே வெளியே வந்தார். பதவிசாக கதவு தாளிடப்பட்டு கிடந்தது. மோடா மேல் ஒரு துண்டு காகிதம். என்ன அது? எடுத்து பார்த்தார். அப்பாவிற்கு, நீங்கள் தூங்கிக் கொண்டிருப்பதால் நான் சில வேலைகளை பார்த்து வர வெளியே போய்விட்டு வந்து விடுகிறேன். வெளியே பூட்டிக் கொண்டு போயிருக்கிறேன். எனவே தேடாதீர்கள். எப்படியும் 11 மணிக்கு முன் எழுந்திருக்க மாட்டீர்கள். அதற்குள் நானும் வந்து விடுவேன். ஒருவேளை முன்னால் முழித்து கொண்டால் காத்திருக்கவும். ராத்திரி குளிரில் யானை மலை அங்கே இங்கே என்று இழுத்தடித்ததற்கு இது தண்டனையும் கூட. அருள். துண்டு காகிதம் அடுத்த நொடி அவர் கைகளில் கசங்கி ஒரு பந்தானது. எரிச்சல் பீறிட்டது. போய் ஜன்னலை திறந்து வெளியே பார்த்தார். அனல் அலை தவழும் வீதி. ஐஸ்கிரீம் விற்பவனின் சைக்கிள் மணி சத்தம். அதற்கு நடுவிலும் ஜன்னலை திறந்த மீனாட்சி சுந்தரத்தை ஒருவன் பார்த்ததுதான் ஆச்சரியம். இவர் பார்க்கவும் சட்டென்று முகத்தை திருப்பிக் கொண்டவன் அங்கிருந்து அப்படியே நழுவ ஆரம்பித்தான். மீனாட்சி சுந்தரத்திற்குள் கொத்தாக மண் புழுக்கள் விழுந்து நெளிகின்ற மாதிரி ஒருவித பரபரப்பு. இவனை இதற்கு முன்பு எங்கோ பார்த்திருக்கிறோமே என்று கூட தோன்றியது. எங்கே எங்கே? தலையை தட்டி கொண்டார். மூங்கில் நாற்காலியில் போய் கால் மடக்கி உட்கார்ந்து கொண்டார். கண்களில் பீளையை அகற்றியபடியே மனசுக்குள் எப்பொழுதோ விழுந்து மூளை செல்களில் ஏதோ ஒன்றில் போய் பதிவாகிவிட்டு அவனை தேடத் தொடங்கினார். யார் இவன்? யார் இவன்? சட்டென்று ஞாபகத்தில் அவன் பளிச்சிடத் தொடங்கினான். ஆர்கியாலஜிஸ்ட் என்று சொல்லிக்கொண்டு ஒரு நாள் தன்னை சந்திக்க வந்த சந்திர பிரகாஷின் துணையாக வந்தவன் இவன். இவன் எதற்கு இப்படி என் வீட்டு வாசல் முன்னால் நின்று கொண்டு பார்த்தபடியே இருக்கிறான்? என்னை பார்க்க வந்திருப்பானோ? அப்படி பார்க்க வந்திருந்தால் ஜன்னலை திறந்து நான் பார்த்தபோது என்னை பார்த்து விட்டு நெருங்கி அல்லவா வந்திருக்க வேண்டும். கேள்விகள் பட்டாசு கந்தகமாக பற்றி எரிந்தன. பதிலில் புகை தட்டியது. மெல்லிசாக ஒரு நமைச்சல் குறுகுறுப்பை ஏற்படுத்தியது. சடார் என்று கொல்லை கதவு ஞாபகம் வந்தது. அது உட்பக்கமாகத்தானே தாளிடப்பட்டிருக்கும். திறந்து கொண்டு போய் பார்க்க வழி இருக்கும்போது இப்படியா முடங்கி கிடப்பது? சை! மளமளவென்று எழுந்தவர் வீட்டின் பின் கதவை போய் திறந்தார். பக்கவாட்டில் திறந்த வெளியில் நடந்து மளமளவென்று வாசல் பக்கம் வந்தார். அவன் தெருவில் பெட்டிக்கடை ஒன்றின் முன் அவருக்கு முதுகை காட்டியபடி நின்று கொண்டு செல்போனை தட்டி யாரோடோ பேச முயன்று கொண்டிருந்தான். விறுவிறுவென்று அவனை நோக்கி நடந்தார். அதே சமயம் அருள்மொழியும் பாஸ்கரனும் சக்திவேலும் அமர்ந்திருக்கும் டாக்ஸி வீதிக்குள் நுழைந்திருந்தது. காரில் அவர்கள் வருவது தெரியாமல் கடையை அவர் நெருங்கவும் அவன் குரல் காதில் விழத் தொடங்கியது. சார், நான் லோகு பேசுறேன். புரொஃபசர் வீட்டுலதான் இருக்கார். அவரை வச்சு பூட்டிட்டு அந்த பொண்ணு பாஸ்கரனை பார்க்க போயிருக்கு.
சிலையை தேடித்தான் எல்லா வேலையும் நடக்குது. அவன் பேச்சு அவருக்குள் அமில சுரப்பையே உண்டு பண்ணியது. நடுவில் அப்பா என்று ஒரு குரல். திரும்பினார். அவனும் செல்போனை முடக்கியபடி திரும்பினான். புரொஃபசரை பார்த்துவிட்டு பதட்டப்படத் தொடங்கினான். அப்பா என்று குரல் கொடுத்த அருள்மொழியும் காரை விட்டு இறங்கி அவரை நோக்கி வர தொடங்கி இருந்தாள். புரொஃபசரோ, டேய் நீ இப்ப யார் கூட பேசிட்டு இருந்த? நீ அந்த சந்திர பிரகாஷ் கூட வந்தவன் தானே என்று கேட்டபடி அவனை நெருங்க அவன் ஒரு வினாடி அவரை வெறித்து விட்டு ஓட ஆரம்பித்தான். அவன் ஓடுவதும் மீனாட்சி சுந்தரம் கத்துவதும் அருள்மொழியையும் நெருடியது. அம்மாடி, அவன் என்னை நோட்டம் போட்டவன், அவனை பிடிக்கணும், இரு வரை. டேய் நில்லுடா. புரொஃபசர் மீனாட்சி சுந்தரமும் தன் நிலை மறந்து அவனை துரத்த தொடங்க பார்த்து கொண்டிருந்த பாஸ்கரன் டிரைவரிடம் சொன்னான். டிரைவர், காரை திருப்பு, ஓடுற அந்த ஆளை பிடிக்கணும். அடுத்த நொடி கார் வளைந்து சீர தொடங்கியது. இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில. பாய்.